ओमज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिनिधि नामिने। नमाचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरकतदामदाय नगरग्रामदारिणे। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஸோ நாம் இன்னைக்கு வந்து கிருஷ்ணா ஓகே ஓகே ரைட். ஸோ நாம் இன்னைக்கு வந்து இன்னும் தாமோதர மாதமாக இருக்கிறதுனால கிருஷ்ணாவுடைய பிருந்தாவன லீலைகளை வந்து பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கிருஷ்ணாவுடைய பிரம்ம விமோகன லீலை. விமோகனா அப்படின்னா குழம்பி போகிறது. ஸோ நம்ம பிரம்மாவுக்கு வந்து நாம் முழு மரியாதை செலுத்துகின்றோம். ஏன்னா பிரம்மா நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பவுண்டராச்சாரியா, ஸ்தாபகாச்சாரியர். ஏன்னா அவர் தான் முதல் சீடராக கிருஷ்ணாட்டிருந்து இந்த வேத அறிவை பெறுகின்றார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முக்கியந்தியர் சூரயா. வெரி நைஸ் ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகம். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவை. ஆதிகவினா பிரம்மாவை குறிக்கிறது. ஆதிகவினா ஒரிஜினல் பீயிங் அப்படின்னு பிரபுபாதர் வந்து மொழிபெயர்ப்பு சொல்றார். ஆதிகவினா பிரம்மாவை குறிக்கிறது. அவருடைய தேனே பிரம்ம ஹிருதாய. ஸோ பிரம்மாவுடைய ஹிருதயத்துக்குள்ள இந்த வேத அறிவை வந்து கிருஷ்ணா புகட்டினார் தன்னுடைய புல்லாங்குழல் சவுண்டு மூலமாக. தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே முக்கியந்திய சூரயः. By him even the great sages and demigods are placed into illusion. அப்படி சொல்லியிருக்கார். தமிழில் சொல்லணும்னா கிருஷ்ணர் மூலமாக பெரிய பெரிய ரிஷிகள் மற்றும் தேவர்கள் கூட முக்கியந்தி குழம்பி போறாங்க. எப்படி கிருஷ்ணா எப்படி பண்றார்? மாயா மூலமா. ஸோ நம்மளை ஏமாத்துறோம். நம்மளாம் துச்சமான ஜீவாத்மா. நம்ம என்ன செய்ய முடியும்? மாயா வந்து அவ்வளோ சீக்கிரம் தாண்ட முடியாது. மாயாவுக்கு வந்து சொல்வார், ஆவரணாத்மிகா பிரக்ஷேபாத்மிகா, ரெண்டு சக்தி இருக்கு. ஆவரணாத்மிகா சக்தி, பிரக்ஷேபாத்மிகா சக்தி. ஆவரணாத்மிகா சக்தி மூலமா பிரபுபாதர் வந்து பாகவதத்தில் எப்படி சொல்றாருன்னா, by covering influence she covers the eyes of men about the existence of the Supreme Lord. தமிழில் சொல்லணும்னா, தன்னுடைய ஆவரணாத்மிகா சக்தி மூலமாக மாயா எல்லோருடைய கண்களையும் மறைச்சிடுறாங்களாமா. பின்னாடி கிருஷ்ணன் இருக்காருங்கிறத பார்க்க விடாமல் மறைச்சிடுறாங்க. எவ்வளோ பவர்ஃபுல்
நாம் வந்து படிக்கிறோம், அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிரதக் விதம் விவிதாஷ்ட பிரதக் சேஷ்டா தெய்வம் ஜெய்வாத்திர பஞ்சவம். பகவத்கீதாவில் வந்து படிக்கிறோம், 5 ஒரு செயல் வெற்றிகரமாக முடிகிறதுக்கு 5 காரணங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். என்னது? உடல், புலன்கள், செய்பவர், முயற்சி, அப்புறம் கடைசியில் வந்து தெய்வம் ஜெய்வாத்திர பஞ்சவம், கிருஷ்ணன் பரமாத்மா. 5 காரணங்கள். ஒரு செயல் வெற்றிகரமாக முடியறதுக்கு 5 வேணும். இந்த 5ல் 4 வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. உடல் எஸ் நம்ம கட்டுப்பாட்டில், புலன்கள், செய்பவர் யார்? நாம் ஆத்மா. 4வது முயற்சி, பலதரப்பட்ட முயற்சிகள். விவிதாஷ்ட பிரதக் சேஷ்டா. விவிதாஷ்ட பிரதக் சேஷ்டான பலதரப்பட்ட முயற்சிகள். 4 நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் 5வது பரமாத்மா கிருஷ்ணா அவர் சாங்ஷன் பண்ணாமல், அவர் அனுமதிக்கலைன்னா நம்மளுடைய செயல் முயற்சியாகவே நின்றோம். அதில் வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்காது, பலன் வராது. நம்ம இதை நிறைய தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பயங்கர கடும் முயற்சி போடுவோம், ஆனால் ரிசல்ட் வராது. ஏன்னா பரமாத்மா கிருஷ்ணா அவர் சாங்ஷன் பண்ணாதான், அனுமதிச்சா மட்டும்தான். ஸோ இப்படி தான் வந்து பகவத்கீதையில் நம்ம படிக்கிறோம். ஆனாலும் மாயாவுடைய இந்த ஆவரணாத்மிக சக்தி வந்து பிரயோகமாகும் பொழுது, தட் இஸ் ஆக்சுவலி தமகுணம் நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது, பின்னாடி கிருஷ்ணன் இருக்காருங்கிறத நம்ம பார்க்க விடாமல் பண்ணிடுவோங்களா. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிப்போம்? நான் அச்சீவ் பண்ணுவேன், நான் சாதனை படைப்பேன்னு இருப்போம். நிறைய பாடங்கள் இந்த லீலையிலிருந்து ஏகப்பட்ட பாடம் நமக்கு கிடைக்கும். சரணாகதி அடைந்த பக்தர் வேற. சரணாகதி அடைந்த பக்தர் எப்படின்னா, அவர் கிருஷ்ணனுடைய கருணையவே எப்பொழுதும் சார்ந்திருக்கார். எல்லா சூழ்நிலையிலும் கிருஷ்ணனுடைய பாதுகாப்பையே அவர் வந்து முழுக்க நம்பி இருக்கார். கிருஷ்ணனுடைய பாதுகாப்புனா மாயாவுடைய பிடியிலிருந்து விலகி நிற்பதற்கு கிருஷ்ணனுடைய கருணையை யாசிக்கிறார். அவர் சரணாகதி அடைந்த பக்தர். பட் நாம் எல்லோருமே கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் எப்பொழுதுமே நம்ம வந்து மறந்துடுவோம், கிருஷ்ணன் பின்னாடி இருக்காருன்னு மறந்துடுவோம். அந்த இடத்துல தான் கர்த்தாகம் இரிமன்யதே அகங்கார விமூட ஆத்மா. இந்த பொய் அகங்காரத்தால் அலைக்கழிக்கப்பட்ட இந்த ஜீவாத்மா கர்த்தாகம், நான் தான் செய்கிறேன், எல்லாம் நான் தான் செய்கிறேன்னு நினைப்பாங்க. ஸோ இது எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். வந்து முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை வந்து பைக் ஓட்டணும்னு ஆசைப்படும். அதுக்கு சின்ன குழந்தை பைக் ஓட்டுறதுக்கு அதுக்கு இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஆனால் அது வந்து நான் பைக் ஓட்டணும்னு ஆசைப்படும். ஸோ அப்பா என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போகும்பொழுது சரி அந்த குழந்தைய முன்னாடி உட்கார வச்சுப்பாங்க. முன்னாடி உட்கார வச்சு அந்த குழந்தைய வந்து ஹேண்டில் பார் பிடிச்சிக்க சொல்லுவாங்க. அந்த குழந்தை வந்து ஹேண்டில் பார் பிடிச்சிக்கும். அப்பா வந்து குழந்தை மேலே கையை வச்சுப்பாங்க. குழந்தை கை மேலே தான் கையை வச்சுட்டு அப்பா வந்து வண்டி ஓட்டுவார். அந்த குழந்தை வந்து தான் ஓட்டுற மாதிரி நினச்சிக்கும். அது வந்து சத்தம் போடும், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு விடும். வண்டி ஓடும்போது தான் ஓட்டுற மாதிரி நினச்சிக்கும். அதுக்கப்புறம் வண்டி வந்து ரைட் சைடில் திரும்பும்போது அந்த குழந்தை வந்து அப்படி வலது சவுக்கு சாயும், தான் வண்டி ஓட்டுன்னு நினச்சிக்கும். அப்பா வந்து அந்த குழந்தையினுடைய ஃபீலிங்ஸை வந்து கெடுக்கிறதுக்கு விரும்பலை அப்பா. சரி சின்ன குழந்தை தெரியாது, ஏதோ வண்டி ஓட்டணும்னு ஆசைப்படுது, சரி நான் தான் ஓட்டுறேன் பின்னாடி. ஆனால் அது குழந்தைக்கு அந்த ஃபீலிங், நான் ஓட்டுறேங்கிற ஃபீலிங், சரி அதே வச்சுக்கிட்டோம். குழந்தை மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால அப்பா விட்டுருவார். ஸோ ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அந்த குழந்தை வந்து திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே அப்பா வந்து குழந்தைய கீழே இறக்கி வச்சுட்டு அப்பா ஆஃபீஸுக்கு போயிடுவார். இந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷத்தோட பக்கத்து வீட்டு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு நான் இன்னைக்கு வண்டி ஓட்டினேனே, பைக் ஓட்டினேன் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகமாக சொல்லும், தான் தான் ஓட்டினேன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், இந்த குழந்தையினால ஸ்டாண்டு கூட போட முடியாது, வண்டியுடைய ஸ்டாண்டு கூட போட முடியாது.
ஆனால் அப்பா வந்து அந்த குழந்தையோட ஃபீலிங்ஸை வந்து கெடுக்கிறதுக்கு விரும்பலை. அதே தான் நம்ம பண்ணுறோம். எல்லாமே கிருஷ்ணர் தான் பேக் சைடில் சேங்ஷன் பண்ணுறார். நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தைகள். பட் நம்ம மறந்துடுறோம். மாயா ஆவரணாத்மிகா வெரி பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். மறந்துடுவோம், திரும்ப திரும்ப நம்ம மறந்துடுவோம். எத்தனை தடவை கேட்டாலும் இது பேர் தான் ஞானம் ஆவருத்திய தேகினம். நம்மளுடைய ஞானத்தை மறைச்சிடுவாங்க ஆவருத்தியா. ஆவரணாத்மிகா சக்தியை பிரயோகம் பண்ணி கிருஷ்ணர் பின்னாடி இருக்கார், அனுமதிப்பாளர் அவர் தான்ங்கிறத மறக்கடிச்சிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நான் தான் செய்கிறேன் கர்த்தாகம். ஸோ இதனால தான் அகங்கார விமூடாத்மா. ஏன் கிருஷ்ணன் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? அகங்கார விமூடாத்மா, பொய் அகங்காரத்தால் அலைக்கழிக்கப்பட்ட. அகங்காரம்ங்கிறத குறிக்கிறது பொய் அகங்காரத்தை குறிக்கிறது. பொய் அகங்காரத்தால் அலைக்கழிக்கப்பட்ட மூடனான இந்த ஆத்மா நான் தான் செய்கிறேன் அப்படின்னு கூடாது. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரம்மா? ஓகே, நீங்கள் எல்லாரும் நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சரி நான் பின்னாடி இருந்து எல்லாம் படுறேன். இது எப்படின்னா ரொம்ப பகவத்கீதாவில் ரொம்ப அருமையான அந்த டீச்சிங்ஸ்லாம் இருக்குது. மத்த பரதரம் நானிய கிஞ்சித ஸ்ரீ தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகனாய்வ. மணிகனாய்வ ஒரு முத்து மாலை. ஒரு முத்து மாலை வந்து முத்துக்கள் வந்து அப்படி அழகாக சேர்ந்துருக்கும். இந்த முத்து மாலை எல்லாரும் நம்ம போட்டுருவோம், அது அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த முத்துக்கள் சேர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய நூல். அந்த நூல் இருந்தால் தான் முத்துக்கள் சேர்ந்திருக்கும். சூத்ரே மணிகனாய்வ. இந்த நூல் இல்லாமல் முத்துக்கள் சேர்ந்திருக்க முடியாது. ஆனால் அந்த நூல் எப்படி மாஞ்சிருக்கும்? முத்து மாலையை முத்துக்களை எல்லாரும் போட்டுருவோம், முத்து மாலையை போட்டுருவோம், அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நூலை யாருமே போட்டுற மாட்டோம். ஆனால் நூல் தான் வந்து எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது. ஆனால் நூல் மறைஞ்சு தான் நிற்கும், தெரியாது. முத்துக்கள் தான் முன்னாடி தெரியும் இல்லையா? இதே மாதிரி தான் எல்லாமே கிருஷ்ணன் வந்து அவர் தான் அனுமதிக்கிறார். அவர் அனுமதிக்காம ஜீவாத்மா ஒன்றும் பண்ண முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து கிருஷ்ணரை தவிர்த்து தனியாக அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால கிருஷ்ணர் அந்த அப்பா மாதிரிய உயர்ந்த தந்தை அவர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப கருணையோட குழந்தை மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால, சரி நீங்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, சரி நான் பின்னாடி நிற்கிறேன், கிரெடிட் புகழை நீங்களே வச்சுக்கோங்க. குழந்தை மேலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால கிருஷ்ணன் இதை செய்கிறார். அவர் அனுமதிக்கிறார், பின்னாடி இருந்துட்டு நூல் மாதிரி மறைஞ்சு நிற்கிறார். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் நான் தான் செஞ்சேன், எல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் சாதிச்சேன். இது பிரம்மாவுக்கே வருது. பிரம்மா டெஃபினட்டாக அவர் மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர். நம்ம அவரை சொல்கிறதுக்கு எந்த ஒரு அருகதையும் நம்மளுக்கு கிடையாது. நாம் தம்மாசுண்ட ஜீவாத்மா நம்ம. ஆனால் இதிலிருந்து நமக்கு பாடம் பிரம்மா மூலமாக கிருஷ்ணன் நமக்கு டீச் பண்ணுறார். இந்த பொய் அகங்காரம் மாயா எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது லேசில் இடப்பட முடியாது. ஒன்று வந்து ஆவரணாத்மிகா சக்தி, மாயாவுடைய ஆவரணாத்மிக பக்தி சாஸ்திரி கிளாஸில் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆவரணாத்மிக மூலமாக நமக்கு ரெண்டு விதமாக மறைக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, பின்னாடி கிருஷ்ணன் இருக்காருங்கிறத மறக்கடிச்சிடுறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் கற்றுக்கொண்ட ஆன்மீக அறிவு எல்லாத்தையுமே மறைச்சிடுவாங்க. நம்ம பகவத்கீதா பாகவதம் எல்லாமே ஆன்மீக அறிவை தான் நம்ம கற்றுப்போம், நிறைய படிப்போம், நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் உரிய சூழ்நிலையில் எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. அவ்வளோ சட்டில். இது என்ன தெரியுமா? மாயா வந்து பிரபுபாதர் சொல்றாரு, ஜடகுணங்கள் தான். சத்வா ரஜஸ் தமஸ் வந்து மெட்டீரியல் மோட்ஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்றாரு. ஜட ரீதியான குணங்கள் தான் அது. ஆனால் ஜட ரீதியான குணங்களை எவ்வளவு சூக்ஷ்மமாக செயல்படுறாங்க பாருங்க. அப்ப தெய்வீகமான கிருஷ்ணன் எப்படி இருப்பார்? ஜட ரீதியான குணமே இப்படி செயல்படும் பொழுது தெய்வீகம் எப்படி செயல்படும்? புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ இந்த ஆவரணாத்மிகானால நம்ம படித்த ஆன்மீக அறிவு எல்லாத்தையுமே மறக்கடிச்சிடுவாங்க உரிய சூழ்நிலையில். இது வந்து ஆவரணாத்மிகாவுடைய ரெண்டு வேலை. இன்னொன்று என்ன? பிரக்ஷேபாத்மிகா.
பிரக்ஷேபாத்மிகானா என்னன்னா, அந்த பிரக்ஷேபாத்மிகா சக்தியை நம்ம மேலே பிரயோகம் பண்ணும்பொழுது நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். ஜட உலக வாழ்க்கையில் என்னென்ன இந்த காமம், கோபம், அப்புறம் பேராசை, பொறாமை, கர்வம், இதெல்லாம் நம்ம சூழ்ந்துக்கும். அண்ட் அந்த மாதிரி எண்ணங்கள், அதுக்கு தகுந்தாற்போல செயல்கள், இப்படி வந்து வந்துட்டே இருக்கும். இது வந்து பிரக்ஷேபாத்மிகா. அதில் ஆழ்ந்து போயிடுவோம். இது எப்படி பிரபுபாதா சொல்றார், த்ரோயிங் அஸ் இன்டு தி மெட்டீரியல் வேர்ல்பூல் அப்படின்னு சொல்றார். அதாவது வேர்ல்பூல்னா என்னது? நீர் சுழற்சி. கடல்ல பார்த்தீங்கன்னா நீர் சுழற்சி இருக்கும். ரொம்ப அருமையான உதாரணம் அது. இந்த நீர் சுழற்சி பார்த்தீங்கன்னா, அதுல நீர் சுழற்சியில பெரிய பெரிய கப்பலே உள்ள போயிடும். கடல்ல பார்த்தீங்கன்னா நீர் சுழற்சி அது வந்து அப்படியே ஒரு அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிக்கு கீழே போகும். அது பார்க்கறதுக்கு மேலே அப்படியே லைட்டாக போய் சுற்றிட்டு இருக்கும். ஆனால் 100 அடிக்கு உள்ள இருக்குமா அடியில் கப்பலே உள்ள போயிருப்பாங்க. அந்த நீர் சுழற்சிக்குள்ளே வந்துடுச்சுன்னா, அந்த சைடில் வந்துடுச்சுன்னா கப்பலே உள்ள போயிருக்கும். ஸோ இதுதான் பவப்பிரவாகா அப்படின்னு சொல்லியிருக்கு. பவப்பிரவாகோ உபரமம் பதாம்புஜம். ஸோ பவப்பிரவாகா அப்படின்னு என்னன்னா இதுதான். இது என்னது அப்படின்னா, எவ்வளவு பெரிய பெரிய பண்டிதர்கள், பெரிய பெரிய பக்தர்கள், கைதேர்ந்த பக்தர்கள் கூட உள்ள போயிருவாங்க. ப்ளோட் அப்படின்னு சொல்றார் பிரபுபாதர். இந்த வார்த்தையை சொல்வார், ப்ளோட் அப்படின்னு சொல்லுவார். எப்படின்னா, ஒரு கல் எடுத்து பிரபுபாதர் வந்து சிஷ்யர்களை வந்து அப்படி மார்னிங் வாக் போயிட்டு இருந்தார். காலை நடைபயணம் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு குளம் வந்தது. இந்த குளம் வந்தோடனே பிரபுபாதர் என்ன சொன்னார்னா, ஒரு சிஷ்யரை கூப்பிட்டு ஒரு கல் எடுத்து அதில் போட அப்படின்னார். ஒரு கல் எடுத்து இப்படி உள்ள போட்ட உடனே அந்த கல் உள்ள போகும்போது எப்படி சவுண்ட் வரும்? ப்ளூட். இப்படி ஒரு சவுண்ட் பிரபுபாதர் வார்த்தை கொடுக்குறார், ப்ளூட் அப்படின்னு. அது உள்ள போறதுக்கு இந்த ஒரு வார்த்தை கொடுக்குறார் பிரபுபாதர், அந்த கல் உள்ள போகக்கூடிய சவுண்டுக்கு. அந்த மாதிரி பக்தர் போயிரு வர மூழ்கி உள்ள இழுத்துருமாமா. அதாவது உள்ள இழுக்கணும்னு என்ன அர்த்தம்? ஜட உலக வாழ்க்கையெல்லாம் மூழ்கடிச்சிடும். எல்லாத்தையுமே மறந்து போயிடுவாங்க. சிம்பிளி எப்படி என்னுடைய வாழ்க்கையை சௌரியமாக வச்சுக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி புலன் இன்பத்தை அடையிறது, எப்படி என்னுடைய எதிரிகள் வெல்றது, இப்படியே இந்த மாதிரி சிந்தனைகளில் போயிடுவாங்க. அதுக்கு பேர் ப்ளூட். இது வந்து பிரக்ஷேபாத்மிகானா நம்மளை வந்து அப்படியே ஜட உலக வாழ்க்கையில் ஆழ்த்திடுறாங்க. இதை வந்து மாயா எல்லோருக்குமே செய்கிறாங்க. பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் இது நடக்கிறது எப்பொழுதுமே. இதுக்கு பேர் தான் திருப்பேர். குணமயை பாவை ஏபி சர்வமிதம் ஜகத் மோகிதம் நாபிஜானாதி மாமேத்திய பரமந்திதம். பகவத்கீதா உபதேசங்கள் ரொம்ப அருமையான உபதேசங்கள். நாம் கிருஷ்ணாட்ட அதனால பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். கிருஷ்ணா, தயவு செய்து என்னை மாயாவோட பிடியில் போட்டுறாதீங்க. இது முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பிரபுபாதர் வந்து ஒரு தடவை ஒரு பாகவதம் சொற்பொழிவில் பிரபுபாதர் என்ன சொன்னார்னா, மாயா வந்து என்னைய டச் பண்ண முடியாது அப்படின்னு. மாயா என்னை டச் பண்ண முடியாது அப்படின்னு. தென் சொற்பொழிவெல்லாம் பாகவத சொற்பொழிவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு. பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணும்பொழுது பிரபுபாதர் ஏதோ முணுமுணுத்து ஏதோ சொல்கிறார். தென் உடனே அவருடைய சர்வெண்ட் சுதகீர்த்தி பிரபு, அவருடைய பர்சனல் சர்வெண்ட் சுதகீர்த்தி பிரபு பக்கத்தில் போய் காது கொடுத்து கூர்ந்து கேட்குறாரு, பிரபுபாதர் என்ன முணுமுணுத்து சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிள் டிவட்டி. பிரபுபாதர் என்ன முணுமுணுத்து சொல்லிட்டு இருக்காருன்னா, கிருஷ்ணா, தயவு செய்து என்னை மாயாவோட பிடியில் போட்டுறாதீங்க. பிரபுபாதர் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணார், கிருஷ்ணா, தயவு செய்து என்னை மாயாவோட பிடியில் போட்டுறாதீங்க. என் சுதகீர்த்தி பிரபு தாங்க முடியல. பிரபுபாதர் ரூமுக்கு போன உடனே ரூமுக்கு வந்து பிரபுபாதருக்கு மசாஜ் பண்ணுறாரு. அவர் பர்சனல் சர்வெண்ட். ஏன்னா பிரபுபாதர் வயசாகிடுச்சு, 70-72 வயசாகிடுச்சு. அதனால் அவருக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணுவார் அவருடைய சர்வெண்ட். இப்போ பிரபுபாதருக்கு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது சுதகீர்த்தி பிரபு வந்து கேட்குறார், பிரபுபாதா, நீங்கள் காலையில் பாகவதம் கிளாஸில் சொன்னீங்க மாயா என்னை தொட முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் முன்னுக்கு முரண்பாடாக இருக்க. நீங்கள் வந்து கிருஷ்ணாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க,
ஓ கிருஷ்ணா தயவு செய்து என்னை மாயாவுடைய பிடியில் போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்க. இது என்னமோ முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்க. பிரபுபாதர் உடனே ஆன்சர் பண்ணார். நான் டெய்லி கிருஷ்ணாட்ட இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் நான் தைரியமாக சொன்னேன் பாகவதம் கிளாஸில் மாயா என்னை தொட முடியாது. டெய்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியார், குருசீட பரம்பரையில் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி அவர் ஆச்சாரியார். அவர் வந்து கிருஷ்ணாட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணுறாரு? கிருஷ்ணா தயவு செய்து என்னை போட்டுறாதீங்க மாயோட பிடியில். ரொம்ப டெய்லி பிரார்த்தனை பண்ணுறாரு. நம்ம எல்லாருமே அப்படிதான் டெய்லி பிரார்த்தனை பண்ணணும் கிருஷ்ணாட்ட. கிருஷ்ணா தயவு செய்து என்னை சிக்க வச்சிடாதீங்க மாயோட பிடியில், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம டெய்லி கிருஷ்ணாட்ட பணிவோடு பிரார்த்தனை செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து தாண்ட முடியும், மாயாவை தாண்ட முடியும். என்னுடைய சாஸ்திர புறமையினால் நான் மாயாவை தாண்ட முடியாது. என்னுடைய பாண்டித்யம் சொல்லுவோம், என்னோட பாண்டித்யத்தினால நான் மாயாவை தாண்ட முடியாது. நான் பல பல சேவைகள், இசோலினஸ் சச்சினஞ்சன சுவாமி மகாராஜ் இந்த மாதிரி சொல்கிறார். ஒருத்தர் வந்து இஸ்கானில் பலதரப்பட்ட சேவைகள் செய்யலாம், ஏகப்பட்ட சேவைகள் செய்யலாம். ஆனால் அவருக்கே தெரியாமல் அவர் வந்து பெரிய ஹியூஜ் மிகப்பெரிய பொய் அகங்காரத்தை வந்து வளர்த்து கொண்டிருக்கலாம்னு சொல்கிறோம். எப்படி இஸ்கானில் ஏகப்பட்ட சேவை செய்யலாம், ஆனால் மிகப்பெரிய பொய் அகங்காரத்தை நமக்குள்ளேயே நம்ம வளர்த்துட்டே இருப்போம் தெரியாமலேயே. இந்த பொய் அகங்காரம் நமக்குள்ளே வளர 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 பக்தியை தொட முடியாது. நாம் பக்திங்கிற போர்வையில் நம்ம நிறைய சேவைகள்லாம் செய்வோம், ஆனால் பக்தி தொட மாட்டோம். ஏன்னா பக்திங்கிறது வந்து முன்னாடியே பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பக்திங்கிறது வந்து கிருஷ்ணரை நோக்கி இந்த ஏங்கணும். முதல்ல கிருஷ்ணர்கிட்ட பணிவாக இருக்கணும். கிருஷ்ணருக்கு முன்னாடி நம்மளை பணிவை தெரிவிக்கணும். நான் துச்சமான ஜீவாத்மா கிருஷ்ணா, என்னை நீங்கள் வந்து காப்பாற்றுங்கிறது முதல்ல பணிவோடு இருக்கணும் கிருஷ்ணாட்ட. தான் கிருஷ்ணர்கிட்ட ஏங்கணும். இதுதான் வந்து அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஃபைன் ஃபீலிங்ஸ், இந்த சூக்ஷ்மமான அந்த உணர்வுகள், தெய்வீக உணர்வுகள், அதுக்கு பேர் தான் பக்தி. நாம் கை காலை யூஸ் பண்ணி பல பல சேவைகள் செய்கிறதுனால நம்ம பக்தியை பெற்றுட்டோன்னு நினைக்கிறோம். கிடையாது, அப்படியெல்லாம் பெற முடியாது. நலவியதே யத்பிரமதாம் உபரியதக. பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சாலும் பக்தியை பெற முடியாது. அவ்வளோ ஈஸி கிடையாது பக்தி. நம்ம திலகம் போட்டுட்டோம், நம்ம கண்டி மாலை போட்டுட்டோம், நம்மளுக்கு பக்தி வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது, அப்படியெல்லாம் பக்தி வர முடியாது. அதெல்லாம் ஜஸ்ட் வெளிப்புற ரீதியான பக்திங்கிறது. இந்த ஹிருதயத்தில் வந்து கிருஷ்ணருக்கு ஏங்கணும். அதுக்கு நம்ம கிருஷ்ணரை அழணும், டெய்லி கேட்கணும், அப்போ தான் கொடுப்பார். எப்படி உங்கள் வீட்டில் குழந்தை வந்து அது அம்மாட்ட வந்து முரண்டு பிடிக்கும், அம்மாட்டையும் அப்பாட்டையும், எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு அப்படின்னு. அப்பா வந்து சொல்லுவார், டே ஓகே உங்கள் சைக்கிள் வாங்கி தரேன்டா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு ஸ்கூலில், நான் சைக்கிள் வாங்கி தரேன். சரி, அந்த குழந்தை வந்து நல்லா பயங்கரமாக படித்து எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினோடனே எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, அது வந்து அப்புறம் பார்க்கலாம்டா அவர் சொல்லுவார் அப்பா. அப்புறம் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், டெய்லி அழுகும். எனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொன்னால் எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கும். அப்புறம் ஃபைனலி ஓகேவா அடுத்தது கடைக்கு கூட்டிகிட்டு போய் சைக்கிள் வாங்கி கொடுப்பார் இல்லையா. அது மாதிரி தான் டெய்லி கிருஷ்ணாட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். கிருஷ்ணா எனக்கு உங்கள் மேலே அந்த அன்பு வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அந்த உலகத்தில் அப்படின்னு டெய்லி கிருஷ்ணாட்ட கேட்டுகிட்டே இருக்கணும், அழணும். அப்போ தான் கிருஷ்ணன் ஓகே இவர் சீரியஸாக இருக்கார், நான் தான் வேணும்னு இவர் ஆசைப்படுறார், சரி என்னையை கொடுத்துட்றேன். விக்ருணீதே சோமாத்மானம் பக்தேபியோ பக்தவத்சலக. விக்ருணீதேனா தன்னையவே கிருஷ்ணன் சேல்ஸ் பண்ணிட்டு வரமா, அந்த பக்தர்கிட்ட தன்னையவே கொடுத்துட்டு வரமா. அந்த மாதிரி ஒரு பக்தர்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் கிருஷ்ணா. ஸோ இது பாருங்க, பிரம்மா அவருக்கே இந்த மாதிரி ஒரு இது, அவர் சிருஷ்டிகர்த்தா, பிரம்மா வந்து சிருஷ்டிகர்த்தா, அவர் வந்து அதாவது விசர்கான்னு சொல்கிறோம். விசர்கான இரண்டாம் தரமான சிருஷ்டி செய்கிறார் பிரம்மா. இரண்டாம் தரமான சிருஷ்டி, முதல் சிருஷ்டி வந்து சர்க்கா, அது வந்து கிருஷ்ணன் செய்கிறார். இவர் என்ன பண்ணுறார், அந்த முக்குணங்களை வைத்துக்கொண்டு பிரம்மா என்ன பண்ணுறாரு, இந்த இரண்டாம் தரமான சிருஷ்டி செய்கிறார். இந்த பிரைமரி எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம்.
முதல் தரமான எலிமெண்ட்ஸ் வந்து 16 ஐட்டம்ஸ், அது வந்து கிருஷ்ணன் வந்து சர்க்கா செய்கிறார். சர்க்கா பிரதான சிருஷ்டி. இரண்டாம் தரமான சிருஷ்டி இந்த முக்குணங்களை வைத்து அதனுடைய கலவையினால பல பல மனிதர்கள் உடல்கள் அதெல்லாம் கொடுக்குறாரு. அது வந்து பிரம்மா கிருஷ்ணாட்டிருந்து இந்த சிருஷ்டி செய்யக்கூடிய அந்த அறிவை கிருஷ்ணாட்டிருந்து பெறுகின்றார். அதுக்கப்புறம் தான் அதை செய்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு இது வந்துடுது மயக்கம். பிரம்ம விமோகன லீலை, மயங்கி போயிடுறார். அவர் என்ன நினைச்சாராமா, நான் வந்து சிருஷ்டிகர்த்தா. இங்க பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மா பிரார்த்தனை பண்றார், கிருஷ்ணா நான் வந்து இந்த சிருஷ்டியை செய்யும் பொழுது நான் வந்து இந்த நான் சிருஷ்டிகர்த்தாங்கிற பொய்யகங்கோர எனக்கு வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றார். அப்படியே பிரார்த்தனை பண்றார், குறிப்பிட்ட பிரார்த்தனை. நான் சிருஷ்டிகர்த்தாங்கிற பொய்யங்கார எனக்கு வரக்கூடாது, எப்பொழுதும் வேத மந்திரங்களை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும், அதை மறக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றார். ஆனால் இது வந்து லீலை. பிரம்மா மூலமா கிருஷ்ணா நமக்கு எல்லாருக்கும் டீச் பண்றாரு. இந்த பிரம்மா என்ன பண்றாராமா, பிருந்தாவனத்தில் கிருஷ்ணா கோபால், அவர் வந்து ஸ்மால் பாய், சிறு பாலகன், அவர் வந்து பிரஜ ஜன ரஞ்சனா, பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜவாசிகளுடைய ஹீரோ அவர். அத்தனை பேருமே பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர்னா உயிரை கொடுப்பாங்களாங்க. பிருந்தாவன வாசிகள், கோபியர்கள், கோப்பர்கள், இவங்க எல்லாரும் பாய்ஸ், இவங்க எல்லாருமே. ஸோ கிருஷ்ண இந்த பிரஜவாசிகள் கிருஷ்ணரை கொண்டாடுறாங்க பல விதத்தில். ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு சின்ன இது வந்துருச்சு, குழப்பம். அதுதான் அந்த ஆபிருதம் ஞானமேதேன. 2 இடத்துல கிருஷ்ணன் சொல்றார் பகவத்கீதையில. ஆபிருதம் ஞானமேதேனன்னு சொல்றார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல ஞானம் ஆவருத்தியோ தேசின, நம்மளை ஞானம் வந்து ஆவருத்தியை மறைச்சிடுவாங்க. பிரம்மாவோ அவர் எப்படிப்பட்டவர், பிரம்மா வந்து ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாகவதத்தில் அப்படி படிக்கிறோம். அவருக்கு இன்னொரு பெயர் என்ன, ஹிரண்ய கர்ப்பா, அதாவது வேத அறிவு நிரம்பியவர். அப்படிப்பட்ட பிரம்மாவே குழம்புறார். யார் இது, ஸ்மால் பாய், சின்ன பாலகன் கோபால், இவரை போய் எல்லாரும் கொண்டாடுறாங்க இந்த பிரஜவாசிகள் எல்லாருமே. நான் யாரு, நான் சிருஷ்டிகர்த்தா. எனக்கு முன்னாடி இந்த ஸ்மால் பாய், இந்த சிறுவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு சிந்தனை. இதை போய் அவங்க அப்ப நம்ம ஏமாத்துறோம், எப்போ வேணும் தூக்கி போட்டுரும், தூக்கி சாப்பிட்றோம் மாயா நம்மள. அதனால அதை எப்பொழுதுமே கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ நம்மளுக்கு பாதுகாப்பு. கிருஷ்ணனுடைய நாமத்தை எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருக்கணும். இதைத்தான் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவ விப்ரா, ஒரு நாள் நம்ம வாசுதேவ விப்ராவுடைய லீலையை நம்ம பார்க்கலாம். வாசுதேவ விப்ராவுக்கு இப்படி தான் உபதேசம் கொடுக்குறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சவுத் இந்தியா, தென்னிந்தியா வரும்பொழுது கர்வம் வராமல் இருக்கணும்னா இடைவிடாமல் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிறந்த உபதேசம். ஜட உலகத்தில் இந்த கர்வம் நமக்கு வந்துருச்சுன்னா பக்தி வராது, பக்தி தூரமாக போயிடும். அதனால இடைவிடாமல் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்னு சைத்தன்ய மகாபிரபுடைய ஆணை. ஸோ இந்த பிரம்மா நினைக்கிறார், ஸ்மால் பாய் இந்த கோபால், இவரை போய் எல்லாரும் கொண்டாடுறாங்க, நான் சிருஷ்டிகர்த்தன், நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய யோக சக்திக்கு மூலமாக முன்னாடி இந்த சிறுவன் என்ன செய்ய முடியும் பார்க்கலாம். ஸோ கிருஷ்ணர் வந்து அன்னைக்கு வந்து பலராமர் இல்லையாமோ அந்த லீலையில் ஆச்சாரியர்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, பலராமருக்கு அன்னைக்கு பிறந்த தினமாகும், பிறந்த நாள். பலராமருக்கு பிறந்த நாள்னால ரோகிணி மாத்தா விட மாட்டேங்கிறாங்க, பலராமரை வீட்டிலே வச்சுக்கிறாங்க. அதனால பலராமர் வந்து அங்கே நந்தமராஜா கூட அங்கே இருக்கார். கிருஷ்ணர் மட்டும்தான் அன்றைக்கி வர்றார் பாய்ஸ் கூட, ஆனால் பலராமர் இல்லை. ஸோ இங்கே கிருஷ்ணா ஸ்ரீல விஸ்வநாத தாக்கூர் எப்படி சொல்கிறாருன்னா, அவர் வந்து அதாவது பிருந்தாவனத்தில் சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் துவாதசுவனம் இல்லையா, இந்த 12 காடுகளில் கிருஷ்ணர் வந்து சஞ்சரிப்பவர் தன்னுடைய பாய்ஸ்க்கு கூட, அவங்க பசுக்கள் கன்றுகளோட. அப்போ வந்து கிருஷ்ணா வந்து அப்போ 5 வயசு ஆகும், சரி 5 வயசு முடிஞ்சிருச்சு, 5 வயசு முடிஞ்சிருச்சு. அகாசுரனை வந்து கிருஷ்ணா 5 வயசுல வதம் பண்றார். 5 வயது குழந்தை அகாசுரனை வதம் பண்றார். ஆனா
அந்த அகாசுர வதம் சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா பரீட்சித் மகாராஜாவுக்கு கிருஷ்ணா அகாசுர வதத்தை வந்து குழந்தைகளுக்கு 5 வயசு இருக்கும் பொழுது அப்போ வந்து வதம் பண்ணாராம். கிருஷ்ணாவுக்கு அப்போ 5 வயசு கௌமாரம். ஆனால் அந்த குழந்தைகள்லாம் இந்த பாய்ஸ் எல்லாமே தன்னுடைய அம்மா அப்பாட்ட வந்து கிருஷ்ணா இந்த மாதிரி பெரிய பிரம்மாண்டமான அந்த பாம்பை வந்து வதம் பண்ணினார் அப்படின்னு குதூகலமாக உற்சாகமாக சொன்னாங்களாம். என்னைக்கு சொன்னாங்கன்னா 6வது வயசுல தான் சொன்னாங்களாம். 6வது வயசுல தான் சொன்னாங்களாம். இன்னைக்கு தான் பண்ணாரு கிருஷ்ணா அப்படி சொன்னாங்களாமா. அது அவங்களுக்கே புரியல, இந்த பாய்ஸ்க்கே புரியலையா கிருஷ்ணருடைய மாயா சக்தி புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த பாய்ஸ் வந்து என்ன சொல்றாங்களாம் அந்த அப்பா அம்மாட்ட, இன்னைக்கு தான் கிருஷ்ணா வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு பாம்பை கிருஷ்ணா வதம் பண்ணினார் அப்படின்னு சொன்னாங்களாமா. என்னைக்கு எத்தனை வயசுல? 6 வயசுல தான் சொன்னாங்களாமா. ஆனா அவன் கிருஷ்ணா வதம் பண்ணது 5 வயசுல. 1 வருஷம் தெரியவே இல்லை அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி இந்த மாதிரி ஒரு புதிர் போடுறாரு. பரீட்சித் மகாராஜாவுக்கு உடனே பயங்கர ஆர்வம். ஏன் இப்படி 1 வருஷமா ஏன் பேசல? அகாசுரனை வதம் பண்ணது 1 வருஷமா ஏன் பேசலன்னு அவர் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்கிறார் பரீட்சித் மகாராஜா. சுகதேவ கோஸ்வாமிக்கு பயங்கர சந்தோஷம், ஆனந்தம். இந்த மாதிரி ஆர்வத்தோடு ஒரு சிஷ்யர் கேட்கறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த லீலையை நான் உனக்கு போதிக்கிறேன்னு சொல்றாரு. இப்படி இருக்கணுமாமா? எப்படி? அது வந்து முனைய சாது கிருஷ்டோகம் பவத்பிர் லோகமங்கலம் கிருஷ்ண சம்பிரஷ்னோ. கிருஷ்ணரை பத்தி உண்டான கேள்விகள். அது வந்து சூத்த கோஸ்வாமி வந்து நைமிசாரண்ய ரிஷிகள், சௌனக ரிஷி மற்ற ரிஷிகளுக்கு வந்து நைமிசாரண்யத்தில் அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க. ஓ சூத்த கோஸ்வாமி, கிருஷ்ணரை பற்றி சொல்லுங்க, கிருஷ்ணருடைய லீலா அவதாரங்கள், புருஷ அவதாரங்கள் இதெல்லாம் வந்து போதிக்கணும் நீங்கள் எங்களுக்கு அப்படின்னு நைமிசாரண்யத்து ரிஷிகள் கேட்குறாங்க. அதுக்கு வந்து சூத்த கோஸ்வாமி சொல்றார், முனைய சாது கிருஷ்டோகம். வெரி குட் வெரி குட். சாது இதி சாது இதி. சாது இதின்னு என்னது? வெரி குட் வெரி குட், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. கிருஷ்டோகம் முனையா, ஓ முனிவர்களே. ஏன் நீங்கள் யாரை பற்றி கேட்டிருக்கீங்க? கிருஷ்ணாவை பற்றி கேட்டிருக்கீங்க. இதை பற்றி பேசும்போது பவத்பிர் லோகமங்கலம், உலகத்துக்கு மங்களம் கொடுக்கக்கூடியது கிருஷ்ணருடைய லீலைகள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சூத கோஸ்வாமி எக்ஸ்பிளைன் பண்றார். அதே மாதிரி இந்த சுகதேவ கோஸ்வாமியும் பரீட்சித் மகாராஜாவுக்கு ரொம்ப ஆனந்தத்தோட இந்த பிரம்ம விமோகன லீலையை போதிக்கிறார். ஸோ நம்ம கொஞ்சம் கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பிரம்மா இங்கே வந்து கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறாராமா, விஸ்வநாத் சக்கர தாக்கூர் பிரகாரம் அவர் வந்து லஞ்சுக்கு முன்னாடி ஒரு அசுரனை வதம் போடுவாராம்மா. கிருஷ்ணா லஞ்சுக்கு அப்புறம் இன்னொரு அசுரனை வதம் போடுவாராம்மா டெய்லி. அது அவருக்கு விளையாட்டு. கிருஷ்ணாவுக்கு வந்து அசுரர்களை வதம் பண்ணுறது அவருக்கு விளையாட்டு, கேம்ஸ். அப்படி சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாராம்மா. லஞ்சு மதிய உணவுக்கு முன்னாடி ஒரு அசுரன், மதிய உணவுக்கு பின்னாடி ஒரு அசுரன் வதம் பண்ணுவார். இப்படி விஸ்வநாத் சக்கர தாக்கூர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அப்படி மதிய உணவு வேளை அப்போ வந்து அவர்கள் வந்து சுத்தீவிர உட்காந்துக்கிறாங்களாம் எல்லா பாய்ஸும். நடுவில் கிருஷ்ணா உட்காந்துக்கிறார். அண்ட் அவர்கள் வந்து இந்த உணவு பொட்டலத்தை ஓப்பன் பண்ணுறாங்க, லஞ்ச் பேக்கெட். பிரபுபாதர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு நாள் அகாசுரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாய்ஸ் எல்லாம் கிருஷ்ணா கூட பிக்னிக் போனாங்க அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதர். பிக்னிக் போனாங்க அப்படின்னு. இது வெரி பியூட்டிஃபுல். கிருஷ்ணா கூட சேர்ந்து இருந்தால் டெய்லி நம்மளுக்கு பிக்னிக், டெய்லி நம்மளுக்கு பிக்னிக் தான், டெய்லி நம்ம ஃபன், விளையாட்டு, வேடிக்கை. ஆனால் நம்ம கிருஷ்ணரை விட்டுட்டு வந்ததுனால பிரகிருதி ஸ்டான் கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டங்கள், கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். கிருஷ்ணரை விட்டதுனால. கிருஷ்ணர் கூட சேர்ந்து இருந்தோம்னா டெய்லி இந்த மாதிரி பாய்ஸ் கூட வந்து டெய்லி பிக்னிக் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் மாயா விடாது நம்மளை. நம்ம என்ன, கிருஷ்ணரை நம்ம நிராகரித்தவர்கள். ஸோ இந்த பாய்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பா வந்து லஞ்ச் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க அந்த லஞ்ச் பேக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நடுவில் கிருஷ்ணா உட்காந்துக்கிறார். இது எப்படி இருந்ததாம்மா? ஆகாயத்திலிருந்து தேவர்கள்லாம் பார்க்குறாங்களாம்மா. எப்படி இருந்ததாம்மா? சுத்தீவிர நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் மினுமினுத்துறாங்க. நடுவில் வந்து பௌர்ணமி நிலா எப்படி இருக்கும்? பௌர்ணமி நிலா வந்து அப்படி தேஜஸ், பிரம்மாண்டமான தேஜஸோடு இருக்கும். அந்த மாதிரி இருந்ததாம்மா. தேவர்கள்லாம் ஆகாயத்திலிருந்து பார்க்குறாங்க. பாய்ஸ் எல்லாம் அப்படி சுத்தீவிர உட்காந்துருக்காங்க வட்டமாக. நடுவில் கிருஷ்ணா உட்காந்துருக்கார். அண்ட் கிருஷ்ணருடைய தேஜஸ், பிரம்மாண்டமான தேஜஸ். அண்ட் அந்த பாய்ஸ் எல்லாமே கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, சக்கிய ரசம், இந்த அன்புனால அவர்கள் என்ன பண்ணுறாங்களாமா, தன்னுடைய பொட்டலத்திலிருந்து இந்த பிரசாதத்தை கிருஷ்ணரோட வாயில் ஊட்டுறாங்களாமா. ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணரோட வாயில் ஊட்டுறாங்களாமா.
கிருஷ்ணருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரியம் அன்புனால. அண்ட் விளையாடுறாங்க. ஒரு ஒரு சிறுவன் வந்து இன்னொரு சிறுவனுடைய பொட்டலத்தை திருடி எடுத்து பின்னாடி மறைச்சி வச்சுக்கிறார். தென் அந்த சிறுவன் என்ன பண்ணுறாராமா, அந்த பொட்டலத்தை இன்னொரு பாய்ஸ்ட்டு கொடுக்குறாராமா, இன்னொரு பாய் இப்படி போடுதாமா, இப்படி விளையாடுறாங்க. அப்படி கேளிக்கை வந்து வேடிக்கையோடு அப்படி விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் பிரசாதம் சாப்பிட்டு இருக்காங்க லஞ்ச் டைமில். அப்படி கிருஷ்ணன் வந்து ரொம்ப ஆனந்தத்தோடு தன்னுடைய பக்தர்களோட பிரசாதம் சாப்பிட்டு இருக்கார். இந்த டைமில் தான் பிரம்மா கீழே இறங்கி வர்றார். பிரம்மா வந்து ஹம்ச வாகனம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஹம்ச வாகனத்தில் ஸோ இந்த ஹம்ச வாகனத்தில் அவர் இறங்கி வர்றார். அப்படி இறங்கி வரும் பொழுது இங்கே வந்து பார்க்குறாராமா, கோபால் ஸ்மால் பாய், ஒரு சிறுவன். இந்த கோபால் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் முழுமுதற் கடவுளா இவர் சாதாரண பாய்ஸ் கூட விளையாடிட்டு இருக்காரு. இதுதான் மயக்கம் சொல்றது. அவர் என்ன நினைச்சுட்டார், பிரம்மா முழுமுதற் கடவுள்னா ரொம்ப பிரஸ்டீஜியஸ், ரொம்ப அப்படி. ஆனா இவர் சின்ன சிறுவன் குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. எப்படி இருந்தாராம் ஆச்சாரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிருஷ்ணர் வந்து வலது கையில வந்து வெண்ணெய் வச்சிருந்தாரம்மா, இடது கையில தயிர் சாதம் வச்சிருந்தாராம். இப்படி 2 கையில் இப்படி வச்சிருந்தாராமா. ஸ்மால் 5 வயது குழந்தை, 5 வயது சொல்லலாம், அப்படி 5 வயது குழந்தை அப்படி 2 கையில் இப்படி வச்சிருந்தாராம் வெண்ணெய், இந்த தயிர் சாதம் வச்சிருந்தாராம். அண்ட் சிரிச்சு இந்த பாய்ஸ் கூட சிரிச்சு விளையாடி பேசிட்டு இருக்காரு. பிரம்மா ஆகாயத்தை வந்து பார்க்கிறார். இவர் வந்து முழு முதற் கடவுளா இருக்க முடியாது. இவர் எப்படி முழு முதற் கடவுளா இருக்க முடியும்? ஒரு சிறுவன் இப்படி வந்து கையில வெண்ணையும் தயிர் சாதமும் வச்சுட்டு சாதாரண குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. இவர் எப்படி பகவானா இருக்க முடியாது. நான் என்னுடைய சக்தியை பிரயோகம் பண்றேன். இவர் முழு முதற் கடவுள் பகவானா இருந்தால் என்னுடைய சக்தியை பார்க்கலாம், எதிர்த்து நிக்கட்டும் பார்க்கலாம். பிரம்மாவுக்கே இந்த குழப்பம். அதுக்கு பேர் தான் முக்கியந்தி யக்ஷூரயக அப்படின்னு அர்த்தம். அவரால், கிருஷ்ணரால் பெரிய பெரிய ரிஷிகள் தேவர்கள் கூட வந்து குழம்பி போறாங்களாமா, மயக்கத்துக்குள்ள போறாங்க. எப்படி நம்ம லேசில் இடம் போட முடியாது. அதனாலதான் சொல்றது மாயாவை தாண்ட முடியாது அவ்வளவு சீக்கிரம். கிருஷ்ணர் ஆணையிட்டால் மட்டும்தான் மாயாவை தாண்ட முடியும். ரூபாதர் அப்படிதான் சொல்றாரு. சரி, ஸோ இந்த பிரம்மா அவர் என்ன பண்றாராமா, அவர் பார்த்துட்டே இருக்கார். இந்த அப்போ வந்து 5 வயது குழந்தைகள் இல்லையா, அதனால அவங்களுடைய மேற்பார்வையில கண்ணுக்குட்டி இருந்துட்டாங்க. ரூபாதர் எப்படி எழுதுறாருன்னா, 5 வயதுக்கு மேல வந்து அவர்கள் பசுக்களுடைய கண்ட்ரோல்ல வந்துருமாமா, குழந்தைகளுடைய கண்ட்ரோல்ல, அந்த பாய்ஸுடைய கண்ட்ரோல்ல. ஆனா 5 வயது வரைக்கும் அவர்கள் வந்து கண்ணுக்குட்டி தான் வச்சுட்டு இருந்தாங்களாமா. இந்த கண்ணுக்குட்டிகள் வந்து ஏகப்பட்ட கண்ணுக்குட்டிகள் அவங்க வீட்டில இருந்து கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வந்துடுவாங்க. அந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாமே அங்க பிருந்தாவன காடுகள்ல இருக்கக்கூடிய பச்சை பசையில் இருக்கக்கூடிய புல்லை வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் அப்படியே நடந்து காட்டுக்குள்ள உள்ள போயிருது எல்லா கண்ணுக்குட்டிகளும். ஸோ இப்போ இவங்கெல்லாம், இந்த பாய்ஸ் எல்லாம் வந்து உணவு பட்டலத்தை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரே கவலை, ஐயோ கண்ணுக்குட்டி வந்து கண் காணாம போயிடுச்சே, கண்ணில் தெரிய மாட்டேங்குது, கண்ணுக்குட்டி ரொம்ப அடர்ந்த காடுகளுக்குள்ள போயிடுச்சு. எப்படி? ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து இந்த பாய்ஸுடைய கஸ்டடி, அவங்களோட பொறுப்புல விட்டுருக்காங்க அப்பா அம்மா. அதனால கண்ணுக்குட்டிகளை வந்து பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்க்கணும். அது வந்து இந்த பாய்ஸுடைய பொறுப்பு. அதனால அந்த பாய்ஸ்க்கெல்லாம் ஒரே டென்ஷன், கண்ணுக்குட்டியை காணுமே, இப்போ எல்லாமே வந்து அடர்ந்த காடுகளுக்குள்ள போயிடுச்சு, என்ன பண்றது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்ஸ் சொல்றாங்க. கிருஷ்ணா என்ன பண்றாராமா, நீங்க யாருமே எந்திரிக்க வேண்டாம், எல்லாருமே நீங்க உங்களோட லஞ்ச் நீங்க சாப்பிடுங்க, யாரும் நீங்க எழுதி. கிருஷ்ணா பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல். அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய லஞ்ச் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, உங்களுடைய மதிய உணவு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நீங்க அப்படியே சாப்பிடுங்க, நீங்க எந்திரிக்க வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். கிருஷ்ணருக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேல அவ்வளவு பிரியமாம். அதனால அவங்களுடைய லஞ்ச் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கிருஷ்ணர் இறங்கி போறாரம்மா, நீங்க உட்காருங்க, நீங்க யாரும் எந்திரிக்க வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன். கிருஷ்ணர் வந்து அடர்ந்த காடுகளுக்குள்ள போறாரு. பிருந்தாவன காடுகளுக்குள்ள போய் கிருஷ்ணா வந்து எப்படின்னா, அங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நந்த மகாராஜாவுக்கு 9 லட்சம் பசுக்கள் இருந்தது அப்படின்னு இல்லையா, 9 லட்சம் பசுக்கள். அதுல பிரபுபாதர் எப்படி சொல்றாருன்னா, ஒவ்வொரு பசுவையும் வந்து 108 வகையா தீனபந்து இப்படிதான் சொல்றாரு. எப்படி நம்ம ஜப மாலையில 108 மணிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிய இந்த குரூப், இந்த 9 லட்சம் பசுக்களை வந்து கிருஷ்ணா என்ன பண்ணியிருக்காராமா,
108 குரூப் பிரிச்சிருக்காரம்மா கலர் வாரியா. அது எப்படின்னா ஒவ்வொரு பசுவுக்கும் பேர் வச்சிருக்காரம்மா கிருஷ்ணா. அப்படின்னா மிருதங்கமுகி. மிருதங்கமுகி அப்படின்னா அது மிருதங்கம் மாதிரி இருக்குமாமா அவருடைய முகம். அதனால கிருஷ்ணா என்ன பண்ணுவாரம்மா, ஏன் மிருதங்கமுகி அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த குரூப் பசுக்கள் வந்து கிருஷ்ணாட்ட வந்து உடனே ஓடி வருமாமா. அந்த கிருஷ்ணனோட பாதத்தை வந்து நக்குமாமா. இப்படி 108 குரூப் பசுக்களை ஒவ்வொன்றும் கலர் கலரா அப்படி பிரிச்சிருக்காரு. ஒவ்வொரு கலர் அண்ட் முகத்தினுடைய ஜாடை இப்படி. நந்தினி அப்படின்னு கூப்பிட்டு வரோமா, நந்தினின்னு கூப்பிட்டோம்னா அந்த குரூப் பசுக்கள் ஓடி வருமாங்க. இப்படி கிருஷ்ணா பசுக்கள் கூட இந்த சாந்தரசம் வந்து பசுக்கள் கூட வந்து கிருஷ்ணர் கூட அன்பை தெரிவிச்சுட்டாங்க. எப்படின்னா கிருஷ்ணரை வந்து அப்படி அன்போட வந்து நக்குமாமா. கிருஷ்ணர் அதை வந்து என்ஜாய் பண்ணுவார். ஸோ இப்படி கிருஷ்ணா வழக்கம் போல வந்து அந்த காட்டுக்குள்ள போய் அந்த கன்றுகளுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஒவ்வொரு குரூப்புக்கும் பேர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கன்றுக்குட்டியுடைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு. எப்பொழுதுமே கிருஷ்ணா கூப்பிட்டா ஓடி வந்துருமாமா அந்த கன்றுகள் பசுக்கள் எல்லாமே. கிருஷ்ணர் மேல அவ்வளவு பிரியமாமா பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கன்றுகள் பசுக்களுக்கு கூட. ஸோ அன்னைக்கு கிருஷ்ணா கூப்பிடுறார், எந்த கன்றுக்குட்டியும் ஓடி வரல. கிருஷ்ணா கூப்பிட்டு பார்க்கிறார், கண்ணுக்குட்டி எதுவுமே வரல. கிருஷ்ணா உடனே டென்ஷன் ஆகிறார். ஆக்சுவலி டென்ஷன் ஆகிற மாதிரி நடிக்கிறார். ஏன்னா ஆக்சுவலி ஆச்சாரியர்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, பிரம்மா அப்படி ஆகாயத்திலிருந்து பார்த்துட்டு இருக்காரு, இந்த கோபால் என்ன செய்யறாரு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஏன்னா அப்ப கிருஷ்ணாவுக்கு வந்து பெயர் வந்து கோபால் தான். கோவிந்தாங்கிற பெயர் எப்ப வந்தது? அவர் வந்து கோவர்தன மலையை தூக்கினதுக்கு அப்புறம் தான் கோவிந்தாங்கிற பெயர் வந்தது. அது வரைக்கும் அவருக்கு கோபால்ங்கிற பெயர் தான். ஸோ இந்த கோபால் என்ன செய்யறாரு பார்க்கலாம். நான் வந்து இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் திருடிட்டேன், இவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். வேணும்ட்டே கிருஷ்ணர் சரி பிரம்மா இன்னும் அதிகமா குழப்பணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சாதாரண குழந்தை மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி காமிக்கிறார் அம்மா. பயந்து போன மாதிரி காமிக்கிறார் அம்மா. பிரம்மாவுடைய குழப்பத்தை அதிகரிக்கணும். ஏன்னா பிரம்மா ஏற்கனவே வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவர் சாதாரண ஒரு சிறுவன் நினைச்சிட்டு இருக்காரு. அவருடைய குழப்பத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து டென்ஷன் ஆகிறார். ஐயோ கண்ணுக்குட்டியெல்லாம் காணுமே, என்ன பண்றது, அப்பா அம்மாட்ட போய் எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன். பிரம்மா வந்து பாக்குறாரு, எஸ் எஸ் உண்மையிலேயே ஒரு குழந்தை தான், இவர் ஒன்றும் பகவான் கிடையாது. இந்த பக்கம் வரார் பிரம்மா. தன்னுடைய யோக சக்தினால அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் திருடிட்டார். ஆக்சுவலி ஆச்சாரியர்கள் வேற விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, பிரம்மா வந்து ஒரிஜினல் கண்ணுக்குட்டிகளை திருடலையாமா. கிருஷ்ணா என்ன பண்றாராமா, பிரம்மாவுடைய இதை புரிஞ்சுட்டு ஒரு போலி கண்ணுக்குட்டிகளை உருவாக்கினாராமா. அப்படி ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. போலி கண்ணுக்குட்டிகளையும் போலி சிறுவர்களையும் தான் திருடிட்டு போனாராமா பிரம்மா. ஒரிஜினல் கண்ணுக்குட்டிகள் அண்ட் 3 செட்டு உருவாக்கினாராமா கிருஷ்ணா. இது ஒரு வெரி பியூட்டிஃபுல். இது அப்படின்னா பாருங்க, ஒரிஜினல் கண்ணுக்குட்டிகள் அண்ட் சிறுவர்களை கிருஷ்ணா வந்து மறைச்சு வச்சுட்டாராமா. இன்னொரு செட் என்ன அப்படின்னா, ஒரு சாயா நிழல் கண்ணுக்குட்டிகள் அண்ட் நிழல் சிறுவர்களை உருவாக்கிறாராமா. அவரை தான் வந்து பிரம்மா திருடிட்டு போறார். ஒரிஜினலை தொடவே முடியாது பிரம்மாவால. ஆனா பிரம்மாவுக்கு தெரியல இது. இன்னொரு விரிவாக்கம் என்ன அப்படின்னா, அவரே விரிவாக்கி நிற்கிறார். அவரே கிருஷ்ணரே வந்து கண்டுக்குட்டிகளாகவும் சிறுவர்களாகவும் மாறி இருக்கிறார். அப்ப அம்மா அப்பா கூட பரிமாற்றம் செய்யறார், அந்தந்த அம்மா அப்பா கூட. இப்படி ஆச்சாரியர்களை வர்ணிக்கிறாங்க. பிரம்மாவால ஒரிஜினல் கண்ணுக்குட்டிகள் சிறுவர்களையும் தொட முடியாதாங்க. எப்படி பிரம்மாவுடைய யோக சக்தி கிருஷ்ணருடைய சகாக்களை வந்து எப்படி அவங்க தொட முடியும், கிருஷ்ணர் எப்படி விட முடியும்? இப்படி ஆச்சாரியர் விஸ்வநாத் சக்கர தாக்கூர் மாதிரி விளக்கம் கொடுக்கிறார். ஸோ ஓகே, நாம் பிரபுபாதருடைய விளக்கம் பிரகாரம் போவோம். இங்க வந்து கிருஷ்ணா வந்து திரும்ப வராரமா. இங்க வந்து பார்த்தா சிறுவர்களை காணும். பிரம்மா திருடிட்டார், யோக சக்தி மூலமா சிறுவர்களை எல்லாம் திருடிட்டார். சிறுவர்களையும் காணும், கண்ணுக்குட்டிகளையும் காணும். ஸோ கிருஷ்ணா கோபால் அங்க 5 வயது குழந்தை ஒரே டென்ஷனோட நிற்கிறார், அப்படி நடிக்கிறார். யாருமே இல்லை, தனியா இருக்கார் கிருஷ்ணா. ஸோ ஒரே டென்ஷன், நான் என்ன பதில் சொல்லுவேன் இப்ப அம்மா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்கிறார். அந்த பிரம்மாவுக்கு இன்னமும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, உறுதி ஆயிருச்சு, இவர் வந்து பகவான் கிடையாது, சாதாரண குழந்தை தான் இவர் டென்ஷன் ஆகிறார் இப்படி.
பகவான் எதுக்கு இந்த மாதிரி டென்ஷன் ஆகும் அப்படின்னு அவர் இன்னும் ஊர்ஜிதப்படுத்திக்கிறார். தென் பிரம்மா அந்த கண்டுக்குட்டிகளை சிறுவர்களையும் திருடி அப்படி தூக்கிட்டு போறார், தன்னுடைய சத்தியலோகத்துக்கு கொண்டு போயிடுறார். சத்தியலோகத்துக்கு கொண்டு போயிடுறார். இங்க கிருஷ்ணா பார்க்கிறாரம்மா, கொஞ்ச நேரம் தான், அவருக்கு உடனே புரிஞ்சு போயிடுச்சு. ஓகே, பிரம்மா இந்த மாதிரி பண்றாரா, பிரம்மா அவருடைய மேஜிக் எனக்கு முன்னாடி பண்றாரு, நான் யாருக்கு காமிக்கிறேன் பிரம்மாவுக்கு, கோபால். அதனால பிரபுபாதர் சொல்லுவாரு அப்படின்னா, அவர் எந்த ரூபம் எடுத்தாலும், கிருஷ்ணா வராக ரூபம் எடுத்தாலும் சரி, குழந்தை ரூபம் இருந்தாலும் சரி, பூதனாவை வதம் பண்ணும் பொழுது குழந்தை, யாருமான குழந்தை, இங்க 5 வயது குழந்தை, எந்த ரூபம் எடுத்தாலும் சரி, கிருஷ்ணா தன்னுடைய தெய்வீக சக்திகள் கொஞ்சம் கூட குறையாதம். நாம் எல்லாருமே அப்படி இல்லை. நாம் எந்த உடலை எடுக்கிறோமோ அந்த உடலுக்கு தகுந்தாற் போல நம்ம நாய் வேஷம் போட்டா நாய் மாதிரி குறைக்குன்னு உடுத்திடுவாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம எந்த உடலை எடுக்கிறோமோ அந்த உடல் நம்மளை தாக்கும், நம்ம அதுக்குள்ள கட்டுப்பட்டு போயிடுவோம், அதுக்கு மேல வர முடியாது நம்மளால். ஆனா கிருஷ்ணன் எந்த ரூபம் எடுத்தாலும் அவர் ஜட உலகத்துடைய விதிமுறைகள் அவரை கட்டுப்படுத்தாது. அதே முழு முதற் கடவுள் பகவான். ஸோ இவர் 5 வயது குழந்தையாக இருந்தாலும் கூட அவர் முழு முதற் கடவுள், தெய்வீக சக்திகள் முழுமையாக நிரம்பிய பகவான். அவர் என்ன பண்றாரு? ஓகே, ஓ பிரம்மாவுக்கு இவ்வளவு கர்வமா, என் முன்னாடி யோக சக்தியை பிரயோகம் பண்றார். சரி, நான் என்ன பண்றேன் பாரு. கிருஷ்ணா அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிறார். அம்மா எத்தனை கண்ணுக்குட்டிகள் இருந்ததோ அத்தனை கண்ணுக்குட்டிகளாக மாறிக்கிறார். அம்மா எத்தனை சிறுவர்கள் இருந்தாங்களோ அத்தனை சிறுவர்களாக மாறிக்கிறார். அம்மா அண்ட் அந்த கண்ணுக்குட்டிகள் சிறுவர்களுக்கு என்ன முகச்சாடை இருக்கோ அதே முகச்சாடையோட, இதுதான் இன்கன்சீவபிள். கிருஷ்ணருடைய தெய்வீக சக்தி கற்பனைக்கு எட்டாதது, புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. அது பின்னால பாகவதத்துல வருது. பிரம்மா சொல்றார், நாரத முனிவரை பார்த்து சொல்றார், ஓ நாரதா, நீயோ நானோ சிவபெருமானோ கூட கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது சொல்றார். எப்படி? பிரம்மா, சிவபெருமான், நாரத முனிவர் சொல்றார். பிரம்மா சொல்றார், நீயோ நானோ சிவபெருமானோ கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. நம்மளே புரிஞ்சுக்க முடியாத பொழுது தேவர்கள் மற்றும் மற்ற ஜீவராசிகள் எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறார். கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது, நம்முடைய சாமர்த்தியத்தினால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. பக்தியாமாம் அபிஜானாதி, பக்தி மூலமாகத்தான், அன்பு மூலமாகத்தான் கிருஷ்ணர் ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதக, தன்னை வெளிப்படுத்த வேண்டும். தான் யாருன்னு கிருஷ்ணா அந்த பக்தருடைய அன்புல திருப்தி அடைந்து தன்னை வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அந்த பக்தர் புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்ம வேண்டணும், கிருஷ்ணாட்ட யாசிக்கணும் டெய்லி. வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பழகணும் நம்மளுடைய டெய்லி ஆன்மீக வாழ்க்கையில. நாம் சாஸ்திரத்தை படிச்சுட்டோம், ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணிட்டோம், நான் கிருஷ்ணரை புரிஞ்சுட்டேன்னு நினைச்சோன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. நம்ம பாண்டித்யத்தை மட்டும்தான் கத்துப்போமே தவிர பக்தியை கத்துக்க மாட்டோம். பல வருடங்கள் ஓடும். பாண்டித்யம்னா தெரியுமா? பாண்டித்யம்னா புலமையை மட்டும்தான் நம்ம விருத்தி செய்து கொள்வோம், பக்தியை விருத்தி செய்து கொள்ள மாட்டோம். அதுக்கு பேரு தான் பொய் அகங்காரம். பாண்டித்யம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்? பொய் அகங்காரம் அதிகரிக்கும். ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், என்னன்னா பக்தி வராம புலமை அதிகரிச்சதுன்னா கர்வம் வருமா? அந்த ஜீவாத்மாவுக்கு கர்வம் வரும். நான் பக்தி வந்துருச்சுன்னா என்ன வரும்? பணிவு வரும், பணிவு வரும். ஸோ பிரம்மா என்ன பண்றார்? இங்க எல்லாத்தையும் இடத்துக்கு போயிடுறார், திருடிட்டு அவர் சத்தியலோகத்துக்கு போயிடுறார். கிருஷ்ணா அங்கிருக்கக்கூடிய கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் மாறிடுறார். கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம. ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் பிரதானமான சிருஷ்டிகர்த்தா. அவருக்கு தெரியாதா எத்தனை சிறுவர்கள் இருப்பாங்க? பகூனி மே வியதீதானி ஜன்மானி தவசார்ஜுனா தானியகம் வேத்த சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. கிருஷ்ணா பகவத்கீதையில சொல்றார், ஓ அர்ஜுனா, வியதீதானி. வியதீதானின்னு என்னது? இறந்த காலம், இறந்த காலம், பாஸ்ட். வியதீதானினா பாஸ்ட், இதுக்கு முன்னாடி. பகூனிங்க ஜன்மானி, கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்திருக்க அர்ஜுனா, தபசா அர்ஜுனா. நீ கோடிக்கணக்கான ஜென்மம் நீ எடுத்திருக்க இதுக்கு முன்னாடி, பாஸ்ட், இறந்த காலத்துல. ஆனால் தான்யகம் வேத்த சர்வாணி, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீ எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கங்கிறது எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நத்வம் வேத்த பரந்தவ, உனக்கு ஞாபகம் கிடையாது. புரிஞ்சுக்க,
ஓ பரந்தவா, ஓ அர்ஜுனா, உனக்கு ஞாபகம் கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எத்தனை ஜென்மம் எடுத்திருக்க. ஸோ ஜீவாத்மா எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கு, எப்படியெல்லாம் ஜென்மம் எடுத்திருக்கு, எத்தனை பாவச்செயல்கள் செஞ்சிருக்கு, ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய அக்கௌண்ட்டும் கிருஷ்ணாவுக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம உடலை விட்டோன்னு மறந்து போயிடுவோம். அவ்வளவு துச்சமான ஜீவாத்மா தான். ஸோ இதுதான் ஜீவாத்மாவும் கிருஷ்ணாவுக்கு உண்டான வித்தியாசம். ஸோ பகவான் அவருக்கு தெரியாதா எத்தனை சிறுவர்கள் இருந்தாங்க, எத்தனை கண்டுக்குட்டிகள் இருந்தாங்க, அவங்களோட முகச்சாடை எப்படிங்கிறதெல்லாம் தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் உடனே எக்ஸ்பேண்ட் ஆகிறார். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆன உடனே ஏன் இந்த மாதிரி பண்ணார் ஆச்சாரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா இந்த கோபியர்கள் எல்லாமே வந்து ஆசைப்பட்டாங்களாமா, கிருஷ்ணா வந்து டெய்லி பிருந்தாவனத்துக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிடுறார். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுவாராமா. 12 காடுகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காடுகளில் போய் அவர் வந்து அசுரர்களை வதம் பண்ணுவார், அண்ட் சிறுவர்களோட விளையாடுவார், அண்ட் கண்குட்டியை மேய்ப்பார். சாயங்காலம் தான் திரும்பி வருவார். கணராஜஸ்வலம் தர்ஷயன் முகுர் மனசின ஸ்மரம் வீர யட்சசி. கோபியர்கள் பாடுறாங்க கோபிகா கீதத்துல. அவர் சாயங்காலம் கிருஷ்ணன் திரும்பி வரும்போது எப்படி இருக்குமாமா, அந்த பசுக்களுடைய பாதத்திலிருந்து கிளம்பிய இந்த தூசி அது எல்லாமே கிருஷ்ணனுடைய முகத்துல அப்பி இருக்குமாமா. கனரஜஸ்வலம், ரஜஸ்னா என்னது, அந்த தூசி. அந்த கனரஜஸ்வலம் ரொம்ப திக்கா இருக்குமாமா, ரொம்ப அடர்த்தியான தூசி வந்து கிருஷ்ணனுடைய முகத்துல அப்படி அப்பி இருக்குமாமா. அது வந்து கிருஷ்ணனுடைய அழகன்னும் அதிகரிக்கிறதாமா. ஸோ கோபியர்கள்லாம் பார்ப்பாங்களாமா, கிருஷ்ணா அது குழந்தை, கிருஷ்ணா 5 வயது குழந்தை அப்படி திரும்பி வருவாராமா. ஹீரோ கிருஷ்ணாவும் பலராம அப்படி ஹீரோ திரும்பி வர்றாங்க பாய்ஸ் கூட, அந்த முகத்துல எல்லாம் தூசியில் அப்படி இருக்காமா. அது கிருஷ்ணனுடைய அழகு அதிகரிக்கிறது. தர்ஷயன் முகுர், இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அப்படியே மனம் வேதலிக்கிறதுன்னு சொல்றாங்க கோபியர்கள். கனரஜஸ்போலம் தர்ஷயன் முகுர் மனசின ஸ்மரம் வீர யட்சசி. ஓ வீரா, வீரான என்ன, ஓ ஹீரோ, ஓ ஹீரோ கிருஷ்ணா, இப்படி உங்களுடைய முகம், அழகான முகம், இப்படி இந்த தூசி படிஞ்சிருக்கு. இந்த அழகான முகத்தை பார்த்த உடனே எங்களுக்கு மனசின ஸ்மரம், எங்களுடைய மனம் வேற எதையும் நினைக்க மாட்டேங்குது. மனசின ஸ்மரம். ஆனா நம்மளுடைய மனம் என்ன, நம்மளுடைய மனம் எப்ப பார்த்தாலும் வேற எதையும் நினைச்சுட்டே இருக்கு. கிருஷ்ணரை நினைக்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் ஜட உலகத்துல எதையோ நினைச்சுட்டே இருக்கு இல்லையா. ஆனா இவங்க வந்து கோபியர்கள் இப்படி பாடுறாங்க, மனசின ஸ்மரம் வீர யட்சசி, என்னுடைய மனம் வேற எதுவும் நினைக்க மாட்டேங்குது, ஓ ஹீரோ அப்படின்னு கோபியர்கள் பாடுறாங்க. இந்த கோபியர்கள்லாம் என்ன நினைச்சாங்களாமா, கிருஷ்ணா காலையில போனா சாயங்காலம் தான் வர்றாரு. ஸோ இது வந்து கிருஷ்ணரை இடைவிடாமல் பார்க்க முடியல அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு ஆதங்கமாம். எல்லா கோபியர்களும் அந்த மாதிரி நினைச்சாங்களாமா, கிருஷ்ணர் எப்பொழுதுமே எங்க கூடவே இருக்கணும், பக்கத்திலே இருக்கணும், நாங்க பார்த்துட்டே இருக்கணும் கிருஷ்ணரை அப்படின்னு கோபியர்கள் ஆசைப்பட்டாங்களாமா. ஆனா கிருஷ்ணா டெய்லி காலையில கிளம்பிடுவார், பாய்ஸ் கூட இருப்பார், விளையாடுவார், சாயங்காலம் தான் திரும்பி வருவார். ஸோ காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கிருஷ்ணரை பார்க்காம இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஏதோ பெரிய யுகம் கழிகிற மாதிரி இருந்தது நம்ம கோபியர்கள். அதனால கிருஷ்ணரை இடைவிடாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால கிருஷ்ணர் என்ன பண்றாராமா, அந்த ஆசையை பூர்த்தி பண்றார் இந்த லீலை மூலமா. இப்ப கிருஷ்ணரே விரிவாக்கம் பண்ணிக்கிறார் இல்லையா, அங்க விரிவாக்கம் பண்ணிடுறார். அங்க விரிவாக்கமாயி வீட்டுக்கு போறார், அவங்க வீட்டுக்கு போறாங்க. அண்ட் இந்த பாய்ஸ் போறாங்களாமா, பாய்ஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அம்மா வந்து இந்த பாய்ஸை பார்த்த உடனே அபரிமிதமான பாசமாமா, அளவு கடந்த பாசம், என்னைக்குமே இல்லாத மாதிரி அளவு கடந்த பாசம். அண்ட் இந்த கோபியர்கள்லாம் ஓடி வராங்களாமா, அம்மாக்கள் தன்னுடைய குழந்தையை நோக்கி ஓடி வந்து இந்த குழந்தைய வந்து தூக்கி அணைச்சிக்கிறாங்களாமா, அணைத்து அவங்க வந்து வாரி முத்தமிடுறாங்க எல்லாம் பண்றாங்க. அண்ட் இதே மாதிரியே கண்ணுக்குட்டி வந்து அந்த கோஷாலாக்குள்ள போறது இல்லையா, மாட்டுக்கொட்டைகளுக்கு போன உடனே பசுக்கள் பயங்கர பாசமாமா தன்னுடைய கண்ணுக்குட்டியை வந்து நாக்கு நாள் நக்கி ரொம்ப அன்போட இது வந்து பால் கொடுத்துதாமா கண்ணுக்குட்டிக்கெல்லாம். இப்படி நடக்கிறது. இது மாதிரியே ஒரு வருஷம் நடக்குதாமா. எப்படி ஒரு வருஷம்? பிரம்மா வந்து ஒரு க்ஷணம் தான் திருடி வைக்கிறார் அவருடைய கணக்குல கண்ணுக்குட்டியும் சிறுவர்களையும் ஒரு க்ஷணம் திருடி வைக்கிறார். ஆனா இங்க பூமியில ஒரு வருஷம் ஓடி போயிருது. ஒரு வருஷம் கிருஷ்ணர் மட்டுமே வீடுகளுக்கு போறார்,
அண்ட் திரும்ப காடுகளுக்கு போற, விருந்தாவன காடுகளுக்கு போயிட்டு வர்றாரு. திரும்ப அவர் மட்டும் போயிட்டு வர்றாரு. யாருக்குமே எந்த சந்தேகமும் வரலையாமா. ஒருத்தருக்கு எந்த சந்தேகம் வரல. பலராமருக்கு சந்தேகம் வந்துச்சாமா. ஏன்னா பலராமர் முழுமுதற் கடவுள்ல அவருக்கு சந்தேகம் வந்துச்சாமா. அவர்கிட்ட மறைக்க முடியாதுல்ல. ஆனா கிருஷ்ணா ஒரு வருஷம் பலராமருக்கே தெரியாம பண்ணிட்டாராமா. பலராமருக்கே புரியல. ஒரு வருஷம் பலராமர் அவர் முழுமுதற் கடவுள் இல்லையா, அவரும் கிருஷ்ணாட்ட போய் கேட்கிறார், கிருஷ்ணா என்னது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே, பிருந்தாவனத்துல இது ரொம்ப ஒரு என்ன பியூட்டி என்னன்னா, ஜட உலகத்துல அம்மாக்கள் தன்னுடைய குழந்தை மேல அதிக பாசம் உண்டு, பக்கத்து வீட்டுக்கார குழந்தை மேல அவ்வளவு பாசம் இருக்காது. இது ஜட உலகம். சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார குழந்தைய சப்போஸ் தன் குழந்தையும் பக்கத்து வீட்டுக்கார குழந்தையும் விளையாடிட்டு இருக்கு, சப்போஸ் சண்டை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகள் சண்டை போட்டுச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்கார குழந்தைய தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டு தன்னோட குழந்தைக்கு போவாங்க. அது குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்க, தன் குழந்தை மேலதான் பாசம், பக்கத்து வீட்டுக்கார குழந்தை மேல பாசம் கிடையாது. ஜட உலகம் இப்படி. ஆனா பிருந்தாவனத்துல மாத்திரம் ஆப்போசிட். பிருந்தாவனத்துல எப்படின்னா கோபியர்களுக்கு தன்னுடைய கோபியர்களுக்கும் கோப்பர்களுக்கும் தன்னுடைய குழந்தையை விட அதிகமான பாசம் கிருஷ்ணன் வலயம். அதனாலதான் அவங்க பிருந்தாவனவாசிகள். அதனாலதான் கிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்தார் அவர்கள் கூட லீலை செய்யறது. சாதாரண ஜட உலக மக்கள் மாதிரி கிடையாது. ஜட உலகத்துல அப்படி கிடையாது. தன் குழந்தை மேலதான் அவங்க அதிக அக்கறை. பக்கத்து வீட்டுக்கார குழந்தைய ஏதோ கொஞ்சம் இருக்கும், ஆனா அது அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா. இதுதான் பொய்யகங்காரம். பொய்யகங்காரத்தால் ஏற்படக்கூடிய பாசம் இதெல்லாம். அது எப்படி தெரியுமா, இது பியூட்டி. என்ன பியூட்டி பாருங்க. கோபியர்களுக்கு கோப்பர்களுக்கும் கிருஷ்ணர் மேல் இருக்கக்கூடிய அன்பு பிரியம் அது யோகமாயாவால் ஏற்படுவது. பட் இங்க அம்மாக்களுக்கு தன்னுடைய குழந்தை மேல் இருக்கக்கூடிய பாசம் பொய்யகங்காரத்தால் மகாமாயாவால் ஏற்படுவது. ரெண்டுத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, கிருஷ்ணா வெண்ணெய் தேடினாருங்க, பக்கத்து வீட்டு கோபி வீட்டில் போய் வெண்ணெய் தேடினாரு அப்படிலாம் அந்த லீலை பேசும்பொழுது சில பேர் சொல்லுவாங்க, என் வீட்டு குழந்தை எப்படிதாங்க, என் வீட்டு குழந்தை இந்த மாதிரி தாங்க, பக்கத்து வீட்டு போய் வெண்ணெய் திருடுங்க. நம்ம வீட்டு குழந்தைய கிருஷ்ணர் கூட கம்பேர் பண்ண முடியுமா? கிருஷ்ணர் செய்வது லீலை. கிருஷ்ணர் வெண்ணெய் திருடினாலும் கூட அதை எல்லாரும் கொண்டாடுவார்கள் இல்லையா, எல்லாரும் கொண்டாடுவார்கள் கிருஷ்ணா வெண்ணெய் திருடினாலும் கூட. ஆனா நம்ம வீட்டு குழந்தை பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு 10 ரூபாய் திருடிட்டு வந்துருச்சு வச்சுக்கோங்க, ரைட்? பக்கத்து வீட்டுல இருந்து 10 ரூபாய் திருடிட்டு வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க வெரி குட் வெரி குட் மேலும் திருடு அப்படின்னு சொல்லுவாங்களா? அடிப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தை செய்யறது லீலை இல்ல, இது பொய்யகங்காரத்தால் உந்தப்பட்ட செயல். பட் கிருஷ்ணர் செய்யக்கூடியதோ யோகமாயாவால் செய்யக்கூடியது லீலை. அதனாலதான் அவர் திருடியது. பிரபுபாதர் ரொம்ப அருமையா சொல்வார், வெண்ணெய் திருடுவது ஒரு தவறான செயல். இந்த உலகத்துல திருடினால் அவரை திருடன் சொல்லி பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, கவர்மெண்ட் தண்டிக்கும். திருட்டு தொழில் மோசமானது. ஆனால் கிருஷ்ணர் திருடினாலும் கூட எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஏன்னா அது மோசமானதல்ல, அது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவர் ஜடக்களங்கம் தொடாதவர், சுத்தம் அபாவ வித்தம் அப்படின்னு படிக்கிறோமே ஈசோபனிஷத்துல. கிருஷ்ணரை ஒரு பொழுதும் ஜடக்களங்கம் துளி கூட தொடாதவன், அப்படிப்பட்டவர் பகவான். ஓகே. சோ அதனால இந்த கிருஷ்ணா இங்க பிருந்தாவனத்துல மட்டும் இதை பார்க்க முடியும். கோபியர்கள் கோப்பர்கள் இவங்க எல்லாருமே அளவு கடந்த பாசம் கிருஷ்ணர் இந்த குழந்தை மேல செலுத்துறாங்களாமா. அண்ட் அதே மாதிரியே பிரபுபாதர் எப்படி எழுதுறாருன்னா, கண்ணுக்குட்டிகள் கோவர்தன மலை அடியில புல் மேய்ஞ்சிட்டு இருக்காமா. அந்த கண்ணுக்குட்டிகள்லாம் யாரு? கிருஷ்ணா. மலை உச்சியில பசுக்கள் இருக்காமா, மேய்ஞ்சிட்டு இருக்காமா. அவ்வளவு தூரத்திலிருந்து பசுக்கள் தன்னுடைய குட்டிகளை பார்த்த உடனே அது அந்த பாசத்துல அந்த பசுக்கள் வேகமா ஓடி வருதாமா கண்ணுக்குட்டியை நோக்கி பால் கொடுக்கறதுக்கு. அண்ட் அதனுடைய மடுவுல இருந்து பால் ட்ரிப் ஆகுறதாமா, கீழே சிந்துறதாமா. அவ்வளவு வேகமா பசுக்கள் ஓடி வருதாமா கோவர்தன மலை உச்சியிலிருந்து கீழே. அண்ட் கோப்பர்கள் தடுக்கிறதுக்கு பாக்குறாங்களாமா, ஆனா தடுக்க முடியலையாமா, அவ்வளவு வேகமா. இது எல்லாமே நோட்டம் விட்டுட்டே இருக்காரு யாரு? பலராமர். இது எப்படி சாத்தியம்?
பிருந்தாவன வாசிகள் எல்லோருமே கிருஷ்ணர் மேலதானே அளவு கடந்த பாசம், அன்பு, பிரியம். இப்ப என்னடான்னா தன்னுடைய குழந்தை மேல அதிக அன்பு செலுத்துறாங்க. அதே மாதிரி பசுக்கள் தன்னுடைய குழந்தை கண்ணுக்குட்டி மேல அவ்வளவு பிரியம், கிருஷ்ணருக்கு சமமான பிரியம் அன்பு செலுத்துறாங்களே. இது பிருந்தாவனத்துல நடக்காத காரியம். இது என்ன, இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பலராமருக்கே புரியுது. கிருஷ்ணர் பலராமருக்கு இருந்தே மறைச்சிட்டாராம். பலராமர் நேரம் போய் கிருஷ்ணரை கேட்கிறார், ஏ கிருஷ்ணா, என்ன ரகசியம் சொல்லு, இது என்ன ரகசியம்? வேற யாருக்குமே புரியல. பலராமர் கேட்ட உடனே கிருஷ்ணா சொல்றாராமா, எஸ் எஸ், இங்க இருக்கிறது எல்லாம் நான் தான். இந்த கண்ணுக்குட்டிகள், இந்த சிறுவர்கள், இதெல்லாம் வேற யாரும் இல்லை, நான் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, அவருக்கோசரம் நான் இதை பண்ணியிருக்கேன். அவருடைய மயக்கத்தை தெளிவிக்கிறதுக்கோசரம் நான் இந்த ஒரு லீலை பண்ணிட்டு இருக்கேன்னு கிருஷ்ணா பலராமர்கிட்ட சொல்றாரு. ஸோ எப்படி ஒரு வருஷம் ஓடி போயிருக்கு. பிரம்மா கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு. இங்க வந்து கோபால் என்ன செஞ்சுட்டு இருக்காரு பார்க்கலாம். தன்னந்தனியா கஷ்டப்படுவார்ல, அவர் தான் குழந்தை வந்து மற்ற சிறுவர்களோட குதித்து ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காருல்ல. எப்படின்னா ஆக்சுவலி பாகவதற்கு ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாய்ஸ் வந்து எப்படி கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. சில பாய்ஸ் வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி வந்து குரங்கு மாதிரி சேஷ்டை பண்ணுவாங்களா, குரங்களை பார்த்துருக்கீங்களா? அது அப்படி இப்படி எப்படில சொரியும், அந்த மாதிரி சொரியும். ஒரு மரத்துலேருந்து ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளை தாவும். இந்த மாதிரி பாய்ஸ் வந்து சில பாய்ஸ் வந்து கிருஷ்ணரை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு அவர்கள் வந்து குரங்கு மாதிரி சேட்டை பண்ணுவாங்களாமா. அப்படி ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு ஜம்ப் பண்ணுவாங்களாமா. இதை பார்த்துட்டு கிருஷ்ணன் கை கொட்டி சிரிப்பாருமா. கிருஷ்ணன் சிரிக்கிறத பார்த்த உடனே இந்த பாய்ஸ்க்கு பயங்கர ஆனந்தமாகும். ஏன்னா கிருஷ்ணன் ஹீரோ, கிருஷ்ணரை சிரிக்க வைக்கணும். அதுக்குன்னே சில பாய்ஸ் இருக்காங்க, சிம்பிளி கிருஷ்ணரை சிரிக்க வைக்கணும். எப்படி, எவ்வளவு பியூட்டிஃபுல் பாருங்க. இந்த மாதிரிய ஒரு ரம்யமான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு துரதிஷ்டம் நம்ம வந்து ஒரு துண்டு பிரெட்டுக்கோசரம் கடுமையா உழைக்க வேண்டியிருக்கு. கிருஷ்ணரை நிராகரிச்சதுனால நாம அதை புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ சில பாய்ஸ் என்ன பண்ணுவாங்களாமா, மயில் மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களாமா கிருஷ்ணருக்கு முன்னாடி. ஸோ கிருஷ்ணன் அதை என்ஜாய் பண்ணுவாராமா. சில பாய்ஸ் என்ன பண்ணுவாங்களாமா, மரக்கொம்புகள் இருக்கு இல்லையா, மரக்கொம்புகளை அப்படி உடைச்சு பியூகிள்ஸ்ன்னு சொல்லுவோம். பியூகிள்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு சைஸ்ல கட் பண்ணுவாங்களாம். கட் பண்ணி ஒரு சங்கு மாதிரியா அப்படி பண்ணிடுவாங்க. இந்த மரக்கொம்புகளை எடுத்து ஊதுவாங்களாமா இந்த பாய்ஸ், சங்கு மாதிரியா. அண்ட் சில நேரங்கள்ல கிருஷ்ணா என்ன பண்ணுவாராமா, இந்த பாய்ஸோட மடியில தலை வச்சு படுத்து தூங்குவாராமா கிருஷ்ணா. அண்ட் அந்த சில பாய்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், பலராமரே வந்து அவர் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஆகிக்கணும். பலராமர் வந்து பாய்ஸனுடைய மடியில படுத்து தூங்குவாராமா. தென் கிருஷ்ணா வந்து சாமரம் வீசுவார், அப்படிலாம் இருக்கு, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சிம்பிளி கேளிக்கை தான், கேளிக்கை. இந்த பாய்ஸ்க்கு வந்து பிருந்தாவனத்துல கிருஷ்ணரும் பலராமர் கூட வந்து டெய்லி கேளிக்கை, குதூகலம், ஃபன். இதை வந்து கிருஷ்ணா கிருத புண்ணிய புஞ்சா அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. இந்த பாய்ஸ் தான் வந்து எவ்வளவு பாக்கியசாலிகள், கிருஷ்ணருக்கு சரிக்கு சரியா அவங்க நிகராக விளையாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, இவங்க எத்தனை புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த பாய்ஸை வந்து போற்றுகின்றார்கள். பிரம்மாவுக்கு கிடைக்கல இந்த மாதிரியா, சிவபெருமானுக்கு கிடைக்கல கிருஷ்ணருக்கு சரிக்கு சரியா விளையாடுறதுக்கு, ஆனா இந்த பாய்ஸுக்கு கிடைச்சிருக்கு. கிருஷ்ணர் ரொம்ப விளையாடுறவங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, அந்த அன்பை சுவைக்கின்றார். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடைய இந்த கவர்ச்சிகரமான லீலைகளை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இப்படி அதனால பிரம்மா பார்க்கிறார், இந்த குழந்தை கோபால் இந்த சிறுவர்கள் இல்லாம இவர்கள் ரொம்ப போர் அடிச்சிருக்கும், இருக்கு தன்னந்தனியா இருந்து போர் அடிச்சிருப்பாரு. ஒரு வருஷம் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கலாம். கண்ணுக்குட்டி இல்லாம இவரால் என்ன பண்ண முடியும்? இவருடைய வாழ்க்கை, இந்த கோபால், இந்த குழந்தை கோபாலுடைய வாழ்க்கை என்ன? கண்ணுக்குட்டிகள் சிறுவர்கள், இதுக்கு நடுவில் தானே இவர் இருக்கார். ரெண்டுத்தையும் நான் திருடிட்டேன், இவர் கஷ்டப்படுவார் இந்த குழந்தை கோபால் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா திரும்பி வந்து பார்க்கிறார். இங்க பிரம்மா வந்து பார்க்கிறார். ஸோ இங்க வந்து பிரம்மா வந்து பார்க்கிறார். ஆனா இங்க கிருஷ்ணா வழக்கம் போல வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா இங்க கீர்த்தன்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. ஐ எம் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் ஆக்சுவலி. ஸோ இங்க கிருஷ்ணா வழக்கம் போல சிறுவர்களோடு அவர் வந்து குதித்து விளையாடிட்டு இருக்கார். அந்த கண்ணுக்குட்டிகள் அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஏகப்பட்ட கண்ணுக்குட்டிகள் அது மேய்ஞ்சிட்டு இருக்கு. கிருஷ்ணா விளையாடிட்டு இருக்கார், குதித்து விளையாடுறார். ஸோ அம்மா கூட குழப்பம், இது எப்படி சாத்தியம்? என்னுடைய யோக சக்தியை
ஜெயிப்பதற்கு யாருமே முடியாது இந்த ஜட உலகத்துல. ஏன்னா நான் சிருஷ்டிகர்த்தா, எனக்கு மீறி யாருமே செயல்பட முடியாது. எப்படி என்னுடைய யோக சக்தி எப்படி செல்லுபடியாக போயிடுச்சு சந்தேகம். பிரம்மா என்ன பண்றாரம்மா, திரும்பவும் சத்தியலோகத்துக்கு போறார். அவர் கண்ணை அப்படி அதாவது நான் பாக்குறது கனவா நனவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படி பாக்குறாராமா, அப்படி விளக்கி நல்லா அப்படி கண்ணை தொடச்சிட்டு பாக்குறாராமா. எப்படி இது சாத்தியம்? நான் தானே திருடிட்டு போனேன் இந்த சிறுவர்களையும் கன்றுகளையும். ஆனால் வழக்கம் போல இங்க கண்டுகுட்டிகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு, அந்த சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க, கிருஷ்ணா அவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க. இது என்ன கனவா நனவா? அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஸோ அவர் திரும்பவும் சோதிச்சு பார்க்கறதுக்கோசரம் தன்னுடைய யோக சக்தி செயல்படுறதா இல்லையான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் சத்தியலோகத்துல போய் பார்க்கறாரம்மா. சத்தியலோகத்துல இவர் யோக சக்தினால தூங்க வச்சிருக்காரம்மா கண்ணுக்குட்டிகள் சிறுவர்களையும். அவங்க எல்லாம் சத்தியலோகத்தை தூங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எப்படி சொல்றாருன்னா, பிரம்மா திருடினது வந்து ஒரிஜினல் கண்ணுக்குட்டிகள் ஒரிஜினல் சிறுவர்களை கிடையாது, தொட முடியாது அவரால். ஏன்னா அவர்கள்லாம் கிருஷ்ணனுடைய சகாக்கள், கிருஷ்ணா தொட முடியாது. சரி, பிரம்மா தொட முடியாது. இப்போ கிருஷ்ணா பிரம்மாவுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு ஒரு போலி ஒரு போகஸ் செட் ஒன்று உருவாக்குறார். அந்த போலி செட்டை தான் வந்து பிரம்மா திருடின்னு போறாரம்மா. ஆனா அது பிரம்மாவுக்கு தெரியல. ஸோ இங்க பிரம்மா போய் பார்க்கிறார், அங்க வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரே குழப்பம் இருக்கு. திரும்பவும் கீழே வந்து பார்க்கிறார், திரும்பவும் பார்த்தா கிருஷ்ணன் விளையாடிட்டு இருக்கார் வழக்கம் போல பாய்ஸ் கூட. எப்படி சாத்தியம், எப்படி முடியும், எப்படி முடியும் கேள்வி கேட்கிறார். என்னுடைய யோக சக்தி எப்படி செல்லுபடியாக போச்சு? யார் இது இந்த சிறுவன், இந்த குழந்தை கோபால் யாரு? என்னால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புலம்புறார், அழறார். அப்ப உடனே அவர் வந்து சாதாரணவர் கிடையாது பிரம்மா, நம்மள மாதிரி இல்ல. எப்படின்னா நாம் வெரி இம்பார்ட்டன்ட், நாம் குழம்பி போனோம்னு வச்சுக்கோங்க, முக்கியந்தி நாம் மயக்கத்துல மாட்டினோம்னா கோடிக்கணக்கான ஜென்மம் மயக்கத்துல மாட்டிட்டு கிடக்கிறோம். கரெக்டானே? ஏதாவது நாம் பிரபுபாதர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பார் சொற்பொழிவுல, நாம் இந்த உடல் அல்ல, நாம் ஒரு ஆத்மா, நாம் கிருஷ்ணனுடைய பின்ன பகுதின்னு சொற்பொழிவுல சொல்லிட்டே இருக்கார் பிரபுபாதர். ஆனா திரும்ப திரும்ப நம்ம எப்படி நடப்போம்? நம்ம உடல் தான் நடப்போம், உடல்ங்கிற கண்ணோட்டத்துல தான் நம்ம நடப்போம். அண்ட் நான் எனது என்னை சார்ந்தது இப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் ஓடிட்டே இருப்போம். ஸோ நாம் மயக்கத்துல, மாயாவுடைய மயக்கத்துல மாட்டிருக்கோம்னா கோடிக்கணக்கான ஜென்மம் மாட்டிருக்கோம், வெளியிலே வர முடியல. பட் பிரம்மா அப்படி இல்லை. பிரம்மா வந்து ஒரு க்ஷணம் அப்படி மயக்கத்துல மாட்டின்றாரு. தென் உடனே அவர் புரிஞ்சுட்டார், என்னுடைய யோக சக்தி செல்லுபடி ஆகலைன்னா அது ஒருத்தரால தான் முடியும். இந்த பூமியில ஜட உலகத்துல என்னுடைய யோக சக்தியை முறியடிப்பவர் என்னுடைய மாஸ்டர், என்னுடைய எஜமானர் மட்டும்தான் இதை முறியடிக்க முடியும். அப்படின்னா இந்த குழந்தை கோபால் வேற யாரும் இல்லை, என்னுடைய பகவான் கர்ப்போதகசாயி விஷ்ணு, என்னுடைய பகவான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு பிரம்மா உடனே தீர்மானம் பண்ணுகிறார். அவருடைய மயக்கம் பார்த்தீங்களா, ஒரு க்ஷணம் தான். நம்மளுடைய மயக்கம் அப்படி இல்லை, அடிச்சு தள்ளிட்டு போயிடும். நதியில அடிச்சு தள்ளிட்டு போற மாதிரிய கோடிக்கணக்கான ஜென்ம கிருஷ்ணரை மறந்துட்டோம். அதனால பிரம்மாவை குழம்பி போனார், நானும் குழம்பி போயிட்டேன், ரெண்டு ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டு ஒண்ணு சொல்ல முடியாது. நாம தம்மா துண்டு ஜீவாத்மா, நம்ம ஈடு கட்ட முடியாது. சோ பிரம்மா உடனே என்ன பண்றாரு பாருங்க, இது சைத்தன்ய சரிதாமிரத்தில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ பிரம்மா வராரம்மா, அவர் வந்து மண்டி போடுறாரம்மா. மண்டி போட்டு அவர் 4 தலைகள் இல்லையா, அவர் நம்ம பிரம்மாவுக்கு 4 தலைகள். ஒவ்வொரு அண்டம் சொல்லுவோம். ஒரு அண்டம் அப்படின்னா 14 லோகங்கள் இல்லையா, 14 லோகங்கள். அதுல 8வது லோகம் வந்து பூமி, கீழே 6, மேல வந்து 7, அண்ட் டாப் மோஸ்ட் வந்து சத்தியலோகம், பிரம்மலோகம். ஸோ இப்படி ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்காரு. அன்லிமிட்டெட் அண்டாஸ் இருக்காம, அண்டான் தரஸ்த பரமானு ஜெயாந்தரஸ்தம், கோடிக்கணக்கான அண்டங்கள் பபுள்ஸ் மாதிரிய மகாவிஷ்ணுடைய மைக்கால்கள் இருந்து அப்படி வருதாமாம், நீர்க்குமிழிகள் மாதிரிய கணக்கில் அடங்காத அண்டங்கள். எப்படி ஒவ்வொரு அண்டமும் எப்படி 14 லோகங்கள் நிறைஞ்சிடும். அண்ட் பிரபுபாதர் எப்படி சொல்றாருன்னா சைத்தன்ய சரிதாமிரத்துல, நம்மளுடைய அண்டம் தான் இருக்கிறதுலயே சின்னதாமா. நம்மளுடைய அண்டம் தான் இருக்கிறதுலயே சின்னதாமா. இந்த மாதிரி பல மடங்கு பெருசு வந்து பல அண்டங்கள் இருக்காமா. நம்மளுடைய அண்டம் வந்து தியக்த பிப்பலம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. தியக்த பிப்பலம்னா
யங் பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்றார் ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர். பேனியன் ட்ரீனா எப்படி? பேனியன் ட்ரீனா ஆலமரம். ஸோ இளம் ஆலமரம் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணா இந்த லீலைகளை முடித்துக்கொண்டு அவர் கோலோக பிருந்தாவனம் போகும் பொழுது கிருஷ்ணா என்ன பண்றாராமா, இளம் ஆலமரத்துக்கு பின்னாடி அப்படி சாஞ்சி இப்படி ஸ்டைலிஷா இருக்காராமா. அதுக்கு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, இந்த இளம் ஆலமரம் ஏன் சொல்லியிருக்குன்னா, இந்த ஜட உலகம் இது சைல்டு அப்படி சொல்றாரு. சைல்டு அதாவது மற்ற அண்டங்கள் மாறிய இந்த அண்டம் பார்க்க ரொம்ப சிறியது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குறிக்கிறதுக்கு இளம் ஆலமரம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு ஆச்சாரியர் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அதனால நம்ம பெருசா கர்வப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அண்டத்துல பூமி ஒரு சின்ன ஒரு கிரகம், அவ்வளவுதான். அந்த கிரகத்தில் நம்ம ஒரு சின்ன ஒரு தமிழ்நாடு, ஒரு இந்தியா, அது ஒரு கண்ட்ரி, அது கூட ஒரு தமிழ்நாடு, அது கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உட்காந்துட்டு நம்ம பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம ஒண்ணுமே இல்லை. நாம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ பிரம்மா புரிஞ்சுக்கிறார். பிரம்மா நம்ம அண்டத்துக்கு அது சைஸ் சின்னதாமா. சின்னதுனால பிரம்மாவுக்கு 4 தலை தான், 4 தலையாம். ஆனா மற்ற அண்டங்களுக்கு பாத்தீங்கன்னா அதோட சைஸ் பெருசுனால பிரம்மாவுக்கு 10 தலை இருக்காமா. பிரம்மாவுக்கு 100 தலை, 1,00,000 தலை, பிரம்மாவுக்கு கோடி தலை பிரம்மாக்கள் இருக்காங்களாமா மற்ற அண்டங்கள்ல. நம்ம பிரம்மா தான் இருக்கிறதுலேயே 4 தலை உடையவர், கம்மியான தலை உடையவர். ஸோ இந்த பிரம்மா மண்டி போடுறாரம்மா கிருஷ்ணாவுக்கு முன்னாடி. அதை கிருஷ்ணா எப்படின்னா ஸ்டைலிஷா அப்படி நிற்கிறார். அப்படி கோபால் அவர் எப்படின்னா மரக்கலையை பிடிச்சிட்டு அப்படி ஸ்டைலிஷா அவர் தன்னுடைய காலை அப்படி திரிபங்க லலிதம் அப்படின்னு சொல்லுவோம். திரிபங்க லலிதம் நியத பிரகாசம் பிரம்ம சமீதியில படிக்கிறோம். 3 இடத்துல அப்படி கிருஷ்ணன் வளைஞ்சிருக்காராமா. லலிதம்னு என்னது? லலிதம்னா அழகு. அவருடைய அழகு அதிகரிக்கிறதாமா. ஒரு இடத்துல தலையை லைட்டை அப்படி சாச்சிருக்காராமா. அதுக்கப்புறம் அவருடைய முட்டி கிட்ட ஒரு வளைவு, தென் இடுப்பு கிட்ட ஒரு வளைவு, இப்படி 3 இடத்துல திரிபங்க. பிரம்மா அப்படி பாடுறார் பிரம்ம சமீதையில. கிருஷ்ணன் அப்படி 3 இடத்துல வளைஞ்சு நிற்கிறாராமா, ஸ்டைலிஷா நிற்கிறாராமா. அவர் அப்படி மரக்கலையை பிடிச்சிட்டு அப்படி நிற்கிறாராமா. அம்மா மண்டி போடுறாராமா. மண்டி போட்டு 4 தலைகள் 8 கண்கள் இல்லையா, 8 கண்கள் கண்ணிலும் தாரையா தண்ணீர் வருது. அழறாரு பிரம்மா. 4 தலையும் தரையில படுற மாதிரியே தன்னுடைய கிரீடம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த கிரீடம் தரையில படுற மாதிரியே பிரம்மா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பிரார்த்தனை பண்றார். மன்னிப்பு கேட்கிறார். சைத்தன்ய சரிதாமத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. மன்னிப்பு கேட்கிறார். நான் என்னுடைய யோக சக்தியை உங்களுக்கு முன்னாடி பிரயோகம் பண்ணிட்டேனே, நீங்க சாதாரண ஒரு குழந்தையை நினைச்சிட்டு உங்களுக்கு மேல பிரயோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழறார். 8 கண்களிலும் தண்ணீர். பெரிய பிரார்த்தனை ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது கண்டத்துல வருது. அப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது நான் கிருஷ்ணா என்ன பண்றாராமா, அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு காமிக்கிறார் கிருஷ்ணா. சரி இவர் ரொம்ப குழப்ப வேண்டாம் பிரம்மாவை அப்படி சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் என்னுடைய வியாபகங்கள் தான் பாருங்கன்னு சொல்லிட்டு 4 கைகளுடைய நாராயணாவாக காமிக்கிறார். 4 கைகளுடைய நாராயண ரூபம் காமிக்கிறார். ஏன் அப்படி காமிக்கிறார்? ஏன்னா பிரம்மாவுடைய அப்பா யாரு? இங்க பகவான் நாராயணா. இதை சுவாரஸ்யமாக ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் ரொம்ப சுவாரஸ்யமா வர்ணிக்கிறார். கிருஷ்ணா விளையாடுறாரோமா, குழந்தை கிருஷ்ணா பிரம்மா கூட விளையாடுறார். ஸோ பிரம்மா பிரார்த்தனையில என்ன சொல்றாரோமா, ஓ பகவான் நீங்க தான் என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய அப்பா அம்மா. நீங்க உங்களுடைய நாபியிலிருந்து தோன்றிய ஒரு தாமரையில தான் நான் உதயமானேன். அதனால என்னுடைய அப்பா அம்மா நீங்க தான். நான் உங்களுடைய குழந்தை செய்த தப்பை அப்பா அம்மா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தயவு செய்து கிருஷ்ணா, நான் உங்கள்ட்ட அபராதம் செஞ்சுட்டேன், நான் உங்களுடைய குழந்தை தான், என்னுடைய குழந்தை செய்த தப்பை பெருசா எடுத்துக்க மாட்டீங்க இல்லையா, அதனால என்னுடைய அப்பா அம்மா நீங்க மன்னிச்சிடணும், என்னுடைய தவற, என்னுடைய அபராதத்தை மன்னிக்கணும்னு ரொம்ப அற்புதமா பிரார்த்தனை பண்றாரு பிரம்மா. இது பியூட்டிஃபுல், இது வெரி பியூட்டிஃபுல். எஸ், பிரம்மா தப்பு பண்ணார். ஒரு க்ஷணம் மயக்கத்துக்குள்ள போனார். ஆனால் உடனடியாக சரணாகதி அடைஞ்சார். கிருஷ்ணாட சரணாகதி அடைந்து மனமுருகி பிரார்த்தனை செய்து அழுதார். ஆக்சுவலி நாம் தவறு செய்யும் பொழுது கிருஷ்ணாட்ட போய் அழுதோன்னு வச்சுக்கோங்க, மனமுருகி அழுதால் அது மிகப்பெரிய பிராயச்சித்தம். அதுக்கு ஈடான ஒரு பிராயச்சித்தம் கிடையாது. ஆக்சுவலி அதுதான் நம்ம எல்லாருக்கும் தவறு செய்வோம். ஏன்னா பிரபுபாதர் சொல்றார், தவறு செய்தும் இயல்பு உடையவர் மனுஷன். நம்ம கட்டுண்ட ஜீவாத்மா மகாமாயாவுடைய பிடியில் இருக்கும் பொழுது தவறு செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா மாயாவுடைய
விப்ரலிம்சா அப்படின்னு சொல்லுவோம். விப்ரலிம்சா கரணாபாதவா அப்படின்னு சைத்திர சரித்தாம சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு 4 குறைகள் இருக்கிறதுனால நம்ம தவறு செய்வோம், மாயாவோட பிடியில மாட்டிருக்கிறதுனால. ஸோ இந்த தவறு செய்தாலும் நாம் கிருஷ்ணாட்ட போய் அழணுமா, மனம் உருகி அழணும், வேண்டணும். கிருஷ்ணா, என்னை கட்டுண்ட ஜீவாத்மா, துச்சமான ஜீவாத்மா, நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க கிருஷ்ணா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு மனம் உருகி அழுதால் அதுக்கு மேலே ஒரு பிராயச்சித்தம் கிடையாது. நாம் சடங்கு முறைகள் செய்யலாம் நம்மளுடைய தவறுகள் எல்லாம், இந்த வினை கர்ம வினையிலிருந்து விடுபடுவதற்கு. ஆனால் மனம் உருகி அழுத போதும், அதுக்கு மேலே ஈடு எதுவும் கிடையாது. ஸோ பிரம்மா அதனால இங்க தவறு செஞ்சிட்டார், பட் இவர் அழறாரு, மனம் உருகி அழுது பிரார்த்தனை செய்து மண்டி போட்டு அவர் வந்து வேண்டார், என்னை மன்னிச்சிருங்க கிருஷ்ணா. பாகவதத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா, கிருஷ்ணா ஒண்ணுமே பேசலையாமா, கிருஷ்ணா அமைதியா இருக்காராமா. அவர் மரக்களை பிடிச்சிட்டு ஸ்டைலிஷா அப்படி நிற்கிறார், அவருடைய பிரார்த்தனையெல்லாம் கேட்டுட்டே இருக்கார். கிருஷ்ணா வந்து ஸ்மைல் பண்றாரு, அவ்வளவுதான், ஒண்ணுமே சொல்லல. ஒரு ஆச்சாரியரை போய் எக்ஸ்பிளைன் பண்றாராமா, பிரம்மா இப்படி பிரார்த்தனை செய்து அழுது வேண்டுறார், கிருஷ்ணா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார். ஸோ பிரம்மாவுக்கு குறுகுறுக்குதாம்மா. ஸோ நான் தவறு செஞ்சிட்டேன் கிருஷ்ணாவுக்கு முன்னாடி, இப்படி என்னுடைய யோக சக்தியை பிரயோகம் பண்ணிட்டேன். ஸோ நான் இதுக்கு வந்து தண்டனை, எனக்கு நானே நான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கிருஷ்ணாட்ட வேண்டிக்கிறாரம்மா. நான் வந்து உங்களை அவமதித்தேன் இல்லையா, அதனால நான் இந்த பூலோகத்துல வந்து ஒரு மிலேச்சர் குடும்பத்தில் நான் பிறக்கணும். இது மிலேச்சர் குடும்பத்தில் பிறந்து நான் உங்களுடைய நாமத்தை தஞ்சம் புகுந்து எப்பொழுதுமே உங்களுடைய நாமத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் வேண்டுறார். ஸோ ஒரு ஆச்சாரியருக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். அண்ட் கிருஷ்ணா வந்து ஒரு ஆச்சாரியோட விளக்கம் என்னன்னா, கிருஷ்ணா அவர் சாங்ஷன் பண்றாராம்மா, ஓகே உன்னுடைய இது வந்து நீ வந்து ஹரிதாஸ் தாக்கூராக நீ பிறப்பாய். முஸ்லீம் குடும்பத்தில் ஹரிதாஸ் தாக்கூராக பிறந்து 3 லட்சம் நாமங்கள் ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை சொல்லி ஜபம் செய்து நான் சைத்தன்ய மகாபிரபுவாக வரும் பொழுது என்னுடைய லீலையில நீ பங்கு கொள்வாய், உனக்கு அந்த பாக்கியம் உண்டு அப்படின்ட்டு கிருஷ்ணா வந்து அவர் சாங்ஷன் பண்றார். இப்படி ஒரு ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றார். ஸோ பிரம்மாவுக்கு குறுகுறுக்கு தாமா, நான் செய்த அபராதத்துக்கு கிருஷ்ணா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஓகே நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படி சொன்னார்னா ஓகே ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனா கிருஷ்ணா ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருக்கார். அதனால அவரே வந்து தனக்குத்தானே தண்டனையை தேடிக்கிறாரம்மா. அப்படிதான் அவர் ஹரிதாஸ் தாக்கூராக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் இருக்கு சாஸ்திரத்துல. ஸோ சைத்தன்ய சரிதாமிரத்து என்ன விளக்கம்னா, கிருஷ்ணா பிரம்மா இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றாரு இல்லையா, என்ன பிரார்த்தனை, நான் உங்களுடைய நாபிக்க மலத்திலிருந்து உருவான ஒரு ஜீவராசி. ஸோ அதனால என்னுடைய அப்பா அம்மா நீங்க தான், நான் உங்களுடைய குழந்தை. ஸோ குழந்தை செய்த தவறை வந்து அப்பா அம்மா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அதனால நீங்க மன்னிக்க வேண்டும் என்னுடைய அபராதத்தை அப்படின்னு அவங்க வேண்டிக்கிறாங்க. பிரம்மா வேண்டிக்கும் பொழுது கிருஷ்ணா விளையாடுறாரம்மா. என்ன விளையாடுறாரம்மா, நான் வந்து உன்னுடைய அப்பா அம்மா இல்லை, உன்னுடைய அப்பா அம்மா வந்து நாராயணர் தான் உன்னுடைய அப்பா அம்மா. கிருஷ்ணா வந்து ஆல்வேஸ் வெரி ஸ்வீட், ரொம்ப ரொம்ப இனிமையானவர். அவர் சர்வசாதாரணமாக இதெல்லாம் செய்வார், அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அவர் யோசிச்சு மண்டையை விட்டு உருட்டி இந்த மாதிரிலாம் பண்ண நினைக்கிற சர்வசாதாரணமாக பண்ணுவார். அதுக்கு பேர் தான் பகவான். அவர் விளையாடுறார். கிருஷ்ணன் பிரம்மா வந்து 8 கண்கள் வந்து தாரத்தாரியா தண்ணீர் வருது, மனம் உருகி சீரியஸா மண்டி போட்டு பிரார்த்தனை பண்ணி அவர் வேண்டுறாரு. ஆனா கிருஷ்ணா விளையாடுறாருங்க, ஜாலியா விளையாடுறாரு. ஓ பிரம்மா, உன்னுடைய அப்பா அம்மா நான் கிடையாது, உன்னுடைய அப்பா அம்மா நாராயணர் தானே, நானோ ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், நான் எப்படி உன்னுடைய இதாக முடியும், நீ எப்படி என்னுடைய குழந்தையாக முடியும், நான் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், உனக்கு எப்படி நான் என்னுடைய குழந்தை, நீ எப்படி என்னுடைய குழந்தையா மாற முடியும், உன்னுடைய அப்பா அம்மா நாராயணா, நான் இல்லை, நீ அவர்கிட்ட போ. நான் பிரம்மா வந்து விட மாட்டேங்கிறார். உடனே பெரிய ஒரு சாஸ்திர ரீதியா ஒரு நிரூபணம் செய்யறாராமா. அது ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திர ரீதியா ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் சொல்லுவார் பிரம்மா. ஏன்னா பிரம்மாவை அவர் வந்து வேத அறிவு நிரம்பியவர் இல்லையா, அதனால அவர் வேதங்களிலிருந்து மேற்கோள்கள் கொடுக்கிறார். நீங்க தான் துமி மூல நாராயணா அப்படி சொல்றார். துமி மூல நாராயணன் அர்த்தம், நீங்க மூல நாராயணர் அப்படி சொல்றார். இதை முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் ரொம்ப அருமையா சொல்றார். ஆக்சுவலி எல்லா பெயர்களும் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணருக்கு தான் பொருந்தணும். இப்போ வந்து நம்ம கோவர்தன லீலா கூட நம்ம பார்த்தோம், அதுல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்திரங்கிற பெயர் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணாவுக்கு தான் பொருந்தும். இந்திரன்னா என்ன, ராஜான்னு அர்த்தம்.
எஸ், கிருஷ்ணா தான் ராஜா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்திரன்கிற வார்த்தை கிருஷ்ணருக்கு தான் பொருந்தும். கிருஷ்ணன்ட்டு தேவர்கள் இந்த வார்த்தையை கடன் வாங்கிக்கிறாங்க. அப்படிதான் பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார். அதே மாதிரி சிவா அப்படின்னா கிருஷ்ணருக்கு தான் ஃபர்ஸ்ட் பொருந்தும். ஏன்னா சிவானா என்ன அர்த்தம்? மங்களகரமானவர் அப்படின்னு அர்த்தம். எஸ், கிருஷ்ணா எல்லா ஜீவராசிகளுக்கும் மங்களகரமானவர். அதனால சிவாங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும்? கிருஷ்ணருக்கு தான் பொருந்தும் ஃபர்ஸ்ட். கிருஷ்ணன் கடன் வாங்கிக்கிறார் சிவபெருமான். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் கிருஷ்ணருக்கு தான் ஃபர்ஸ்ட் பொருந்தும். அகமேவாசம் ஏவாக்ரே, நம்ம பாகவதத்தில் படிக்கிறோம். சதுஸ்லோகி பாகவதத்தில் அது வருது. கிருஷ்ணன் சொல்றார், நான் தான் முதல்ல இருந்தேன். அகம் ஏவாசம் ஏவாக்ரே. முதல்ல கிருஷ்ணன் மட்டும்தான் இருந்தார், வேற யாருமே இல்லை. சோ இந்த அதனால நாராயணா அப்படிங்கிற வார்த்தை பிரம்மா சொல்றார், துமி மூல நாராயணா, நீங்க மூல நாராயணர். கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நான் உங்களுடைய அப்பா அம்மா இல்லை, உங்களுடைய அப்பா அம்மா நாராயணர் தான். நான் ஒரு மாடு மேய்க்கிற இடையன், சிறுவன். எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வாதம் செய்யறார். சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, இந்த நாராயணருக்கு மூலமே நீங்க தான். இந்த நாராயணர் உங்கள்கிட்ட இருந்து தான் வர்றாரு. நீங்க தான் முழு முதற் கடவுள். அதனாலதான் பிரம்மா பாடுறார் பிரம்ம சம்ஹிதையில, கோவிந்தம் ஆதி புருஷம் கமகம் பஜாமி. ஆதி புருஷம், முழு முதற் கடவுள் யாரு? கோவிந்தா. கோவிந்தா பசுக்களுக்கு இன்பத்தை கொடுத்த கோவிந்தா, கோபால். தமகம் பஜாமி, அவருக்கு என்னுடைய நமஸ்காரம். பிரம்மா அப்படி பாடுறாரே பிரம்ம சம்ஹிதையில. ஸோ அதனால பிரம்மா சொல்றார், நாராயணா, எஸ் நாராயணன் என்னுடைய அப்பா அம்மாவா இருக்கலாம், ஆனா அந்த நாராயணருக்கு மூலம் நீங்க தான். உங்கள்கிட்ட இருந்து நாராயணர் வந்திருக்கார். அதனால துமி மூல நாராயணா, அடுத்துட்டார், நீங்க தான் மூல நாராயணன் சொல்லிட்டு வர்ணிக்கிறார். அண்ட் கிருஷ்ணா இதை என்ஜாய் பண்றார். பிரம்மாவுடைய இந்த நிரூபணத்தை என்ஜாய் பண்றார் கிருஷ்ணா. ஸோ இப்படி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இப்ப கிருஷ்ணா இப்படி அங்க விரிவாக்கங்கள் யாருன்னு காமிக்கிறார். நாராயணராக காமிச்ச உடனே தன் பிரம்மா மண்டி போட்டு பிரார்த்தனை செய்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். தன் கிருஷ்ணர் அவரை அனுப்பிச்சு வைக்கிறார், திரும்ப போங்க அப்படின்னு. ஸோ பிரம்மா திரும்பி போயிடுறார். அண்ட் இந்த கன்றுகள் சிறுவர்கள், இங்க ஒரிஜினல் கண்ணுக்குட்டி சிறுவர்கள்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது சிறுவர்கள் வழக்கம் போல உட்காந்து லஞ்ச் பேக்கெட் சாப்பிட்டு இருக்காங்களாமா, பிரசாதம் சாப்பிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா ஃபாரஸ்ட்ல திரும்பி வர்றாராமா. அண்ட் பாய்ஸ் எல்லாம் கேட்கறாங்களாமா, கிருஷ்ணா என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க, இப்பதான் போனீங்க ஃபாரஸ்டுக்குள்ள, சீக்கிரமா வந்துட்டீங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்ஸ் எல்லாம் கேட்கறாங்களாமா. நான் கண்ணுக்குட்டியோட வராரமா கிருஷ்ணா, எல்லா கண்ணுக்குட்டிகளோட கிருஷ்ணா வராரமா. எப்படி கிருஷ்ணாவுடைய நடத்தை எப்படி இருக்கு பாருங்க. ஆனா ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு, ஒருத்தருக்குமே புரியலையாங்க. எப்படி கிருஷ்ணாவுடைய மாயா சக்தி பாருங்க, எப்படி ஈஸி இல்லை புரிஞ்சுக்கிறது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாரத முனிவருடைய கதை ஒன்று இருக்கு, நம்ம டைம் இல்லை நம்மளுக்கு. நாரத முனிவர் கிருஷ்ணருடைய மாயா சக்தியை பார்க்கணும்னு ஒரு நாள் ஆசைப்பட்டாராமா. அது ஒரு விசித்திரமான ஒரு கதை, இப்போ டைம் இல்லை நம்மளுக்கு. ஸோ கிருஷ்ணா பிருந்தாவன காடுகள்ல இருந்து அந்த கண்ணுக்குட்டியை ஓட்டிட்டு வராரமா. வழக்கம் போல சாதாரணமாக திரும்பி வர மாதிரி இந்த பாய்ஸ் எல்லாம் லஞ்ச் பேக்கெட்ஸ் நடுவில் உட்காந்து எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த பாய்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. கிருஷ்ணா சீக்கிரமா கூட்டிட்டு வந்துட்டீங்களே எல்லா கண்ணுக்குட்டிகளையும், இப்பதானே போனீங்க, சீக்கிரம் வந்துட்டீங்களே. கிருஷ்ணர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாராமா. கிருஷ்ணா விழுந்து விழுந்து சிரிக்கிறாராமா. ஓகே, நான் கிருஷ்ணா என்ன பண்றாராமோ அந்த பாய்ஸ் கூட சேர்ந்துக்கிறார். அண்ட் பாய்ஸ் கூட உட்காந்து அவர் கிருஷ்ணா வழக்கம் போல இந்த பிரசாதம் சாப்பிட்றாரு. பிரசாதம் சாப்பிட்டு பிடிச்சிட்டு இந்த பாய்ஸ் கண்ணுக்குட்டிகள் எல்லாருமே திரும்ப போறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு. அவங்கவுங்க வீட்டுக்கு போகும் பொழுது அந்த பாய்ஸ் எல்லாம் அவங்க அம்மாட்ட போய் சொல்றாங்களாமா. அம்மாட்ட போய் என்ன சொல்றாங்களாமா, அம்மா இன்னைக்கு கிருஷ்ணா இன்னைக்கு தான் பண்ணாரு, பெரிய ஒரு பாம்பு, பெரிய பாம்பு கிருஷ்ணா இன்னைக்கு வதம் பண்ணாரு அப்படின்னு அன்னைக்கு போய் சொன்னாங்களாமா. ஒரு வருஷம் கழிச்சு சொல்றாங்க. இந்த சிறுவர்கள் தன்னுடைய அம்மாட்ட போய் ரொம்ப குதூகூலமா கிருஷ்ணருடைய ஹீரோ, அவருடைய ஹீரோ போன்ற செயல்கள் இல்லையா, அதை இந்த பாய்ஸ் ரொம்ப குதூகூலமா விளக்குறாங்க அம்மாட்ட. இன்னைக்கு அந்த அகாசுரன் அண்ட் எப்படின்னா அந்த அகாசுரனை வதம் பண்ண அந்த பாம்புனுடைய உருவம் அங்க கிடக்குதாமா. கிருஷ்ணா சொல்றாராமா, ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. ஆனா கிருஷ்ணா இந்த பாய்ஸ் சொல்றாராமா, ஏ பாய்ஸ் பாருங்க, நம்ம அகாசுரன் இப்பதான் நான் வதம் பண்ணேன், இந்த பாரு இறந்து போன அகாசுரன் இங்கதான் கிடக்கிறாரு. கிருஷ்ணன் அப்படி குழப்பம் மேல குழப்பத்தை உருவாக்குறாரு. அந்த அகாசுரனுடைய இறந்து போன உடல் கிடக்கிறது. இந்த பாய்ஸ் எல்லாம் ஆமா 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 இப்பதான் போனீங்க திருப்பி வந்துட்டீங்க. அதனால அவங்க அப்படியே நம்புறாங்க.
இந்த மாதிரி நடந்தது. ஒரு வருஷம் கிருஷ்ணாவா அவரே வியாபகம் பண்ணது, பிரம்மா திருநது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணன் அப்படியே மறைச்சிடுறார், பலராமருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதனால ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாய்ஸ் தன்னுடைய அம்மா அப்பாட்ட போய் சொல்றாங்க, இன்னைக்கு தான் கிருஷ்ணன் அகாசுரன் வதம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அதை வர்ணிக்கிறாங்க ரொம்ப குதூகலமாக. இப்போ இப்படியாக ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த பிரம்ம விமோகன லீலை வர்ணனை செஞ்சப்பட்டிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னா, சிருஷ்டிகர்த்தா பிரம்மா அவருக்கே இந்த மாதிரி ஒரு மயக்கம் சொல்லும் பொழுது பிரபுபாதர் மாமீபையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் துறந்தித்தே இல்லையா, தைபிகேதா குணமயி மம மாயா துரத்திய. இந்த ஸ்லோகத்துல பொருள் உரையில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஈவன் பிரம்மா சிவபெருமான் கூட மாயாவோட பிடியில மாட்டிப்பாங்க, ஆனால் பகவான் கிருஷ்ணா விஷ்ணு இவர் மட்டுமே மாயாவுடைய எஜமானர்னு எழுதியிருக்காரு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, பகவான் விஷ்ணு அண்ட் கிருஷ்ணா மாயாவுடைய எஜமானர். ஒரு செகண்ட் கூட மாயாவுடைய கட்டுப்பாட்டில் வரமாட்டார் பகவான், ரைட்? பட் பிரம்மா சிவபெருமான் எப்படின்னா, அக்கேஷனலா எங்கேயாவது அத்திப்பூத்த மாதிரி ஏதோ ஒரு டைம்ல மாயாவோட இதுல மாட்டிப்பாங்க. அத்திபுத்த மாதிரி ஏதோ ஒரு டைம்ல, ஏன்னா அவங்க ராஜாஸ்டமஸ் கூட டீல் பண்றதுனால, தொடர்பு கொள்றதுனால அத்திபுத்த மாதிரி ஏதோ ஒரு டைம்ல மாயாவோட பிடியில மாட்டிப்பாங்க. அதனால பிரபுபாதர் அப்படி எழுதுறாரு. மாமியவையே பிரபத்தியந்தே மாயாமியதாம் தரந்தித்தேங்கிற ஸ்லோகத்துல பொருளுரையில் அப்படி எழுதுறாரு. பிரம்மா சிவபெருமான் கூட மாட்டிப்பாங்க. ஆனால் இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி நாம் 24 hours எப்பொழுதுமே மாயாவோட பிடியில மாட்டிருப்போம். அப்ப நமக்கும் பிரம்மாவுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனால பிரம்மாவே மயக்கம் போனார், நானும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எப்படி 24 hours மாயாவோட மயக்கத்துல மாட்டியிருக்கேன், கோடிக்கணக்கான ஜென்மம் மாட்டியிருக்கேன். ஆனா பிரம்மா சிவபெருமான் ஏதோ அத்திபுத்த மாதிரி ஒரு செகண்ட் அவங்க அப்படி மாயாவோட பிடியில் அப்படி மாட்டியிருப்பாங்க. ஆனா பகவான் விஷ்ணு கிருஷ்ணா ஒரு க்ஷணம் கூட வரமாட்டாராம் மாயாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள. இது இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் இங்க முடிச்சுக்கிறேன்.